எல்லோருக்கும் இனிய ஒரு மழை நேரத்து காலை வணக்கம். நீங்கள் எல்லாம் இவ்வளோ சீக்கிரம் இவ்வளோ எல்லோரும் இங்கே நிறைய ஆர்கனைஸ் ஆகிருக்குது, ரொம்ப ஆச்சரியமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. ஏன்னா என்னுடைய ரொட்டீனே இது கிடையாது. நான் இப்போல்லாம் டிஃபன் சாப்பிட்டுட்டு இப்போ தான் வெளியில் வர்றதுக்கு ரெடி ஆவேன். உங்களுக்காக நானே இன்றைக்கி சீக்கிரம் எழுந்திரிச்சு வந்துட்டேன். அதுக்கு காரணம் ஒரு மனுஷபுத்திரன் தான். அவர் நடுராத்திரி 2 மணிக்கு வச்சு வாங்கினாலும் வந்து தான் ஆகணும். அப்படி ஏன்னா அவர் செய்கிற காரியங்கள் மேலே எங்களுக்கு இருக்கக்கூடிய மதிப்பும் தனிப்பட்ட முறையில் மனுஷன் மேலே இருக்கக்கூடிய அன்பும் தான் தொடர்ந்து எங்களை அவரோட சேர்ந்து வேலை செய்ய வைக்குது. மாணவர்களோடுங்கும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய பேசியிருக்கேன் மாணவர்களோட. உங்கள்கிட்ட பேசும்போது தான் அடிஷ்னலாக ஒரு சின்ன பயமும் ஒரு கூடுதல் பொறுப்புணர்ச்சியும் தேவைப்படுது. ஏன்னா பெரியவங்ககிட்ட பேசுகிறதுல ஒரு வசதி என்னென்னா, நம்ம என்ன தான் எந்த விதமாக பேசினாலும் அவங்க அதை அவங்க விதத்தில் புரிஞ்சுக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. பெரிய பாதிப்பெல்லாம் கிடையாது, எனக்கும் சரி அவங்களுக்கும் சரி. ஆனால் நான் சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் உங்கள் மனசில் ரொம்ப நாள் இருந்து தங்கி ஏதோ ஒரு இடத்துல அது தன்னுடைய வேலையை செய்யும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன் நம்புகிறேன்னா, எனக்கு அந்த மாதிரி நடந்திருக்கு. என்னுடைய சின்ன வயதுகளில் நான் போன இலக்கிய கூட்டங்களில் நான் படித்த எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களில் ஏதோ ஒரு வாக்கியம் சொல்லியிருப்பாங்க, ஒரு கருத்து சொல்லியிருப்பாங்க. அந்த கருத்து ரொம்ப நாள் நம்மளை வழி நடத்திக்கிட்டே இருக்கும். முக்கியமான சமயங்களில் நமக்கு ஒரு பெரிய கேள்வி நமக்குள்ளே எழும்போது அந்த வார்த்தையோ அந்த வாக்கியமோ ஒரு பதிலை எனக்கு சொல்லும். ஸோ உங்கள்கிட்ட பேசும்போது 2-3 விஷயம் நினச்சிக்கிட்டேன். முதல்ல தப்பாக எதுவும் உங்களுக்கு சொல்லிடக்கூடாது, அப்புறம் உங்களை போர் அடிச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் என்கிட்ட இவ்வளோ நான் ஒரு 2 மணி நேரம் பேசினா, நான் 1 மணி நேரம் பேசினேன்னா ஒரு டேக்அவேயாக நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடணும். இந்த 3 தான் ரொம்ப முக்கியம். இது திரைக்கதை பற்றிய ஒரு பயிலரங்கு. திரைக்கதையிலேயே 2 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்காரு. ஒன்று சினிமா, இன்னொன்று தொலைக்காட்சி. நான் அடிப்படையில் சிறுகதை எழுதக்கூடிய ஒரு ஆள். அப்புறம் பத்திரிகையில் சப் எடிட்டராக வேலை செஞ்சேன் ஒரு 2-3 வருஷம், ஆனந்தவிகடன் பத்திரிகையில். அதன் பிறகு தொலைக்காட்சி தொடர், அதன் பிறகு சினிமா வசனம், இப்போ சினிமா இயக்கம். இது என்னுடைய கிராஃப். இதில் எனக்கு என்ன ஒரு பெரிய வசதினா, நான் ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் கற்றுக்கிட்டு அடுத்த இடத்துக்கு நகர்ந்து வந்திருக்கிறேன். பத்திரிகையில் வேலை செய்யும்போது எழுத்தை கற்றுக்கிட்டேன். எழுத்துனா எல்லா விதமான எழுத்துக்களையும். அதுக்கு முன்னாடியே கதை எழுதிட்டு இருந்தேன். தொலைக்காட்சிக்கு மாறின பிறகு விஷுவல் மீடியத்துக்கு எப்படி எழுதுறது. தொலைக்காட்சி தொடருங்கிறது விஷுவல் மீடியம் தான், ஆனால் அதனுடைய வடிவம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் இங்கேருந்து மதுரை போகணும், ரைட்டா? நீங்கள் மதுரை போகணுன்னா சிம்பிளாக யாராவது ரூட் சொல்லுங்கள். எந்தெந்த ஊர் வழியாக போவீங்க? எக்ஸ்பிரஸ்ங்க, ரயில் ஏறினா போய் இறக்கி விட்றோம், அதெல்லாம் ஓகே தான். அது மேட்ரு இல்லை. நான் சொல்கிறது சரி, ட்ரெயினே வச்சுங்க. ட்ரெயின் எங்கெங்கே நிற்கும்? அதிகபட்சம் 4-5 இடத்துல நிற்கும். தாம்பரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், திண்டிவனம், விருத்தாச்சலம், திருச்சி, மதுரை, நடுவில் திண்டுக்கல். ஆமாம். சீரியலில் நீங்கள் அப்படி இல்லை. அது கிட்டத்தட்ட நீங்கள் மதுரைக்கு டவுன் பஸ்ஸில் போகிற மாதிரி தான் போகணும். இலக்கு நீங்கள் மதுரை போகிறது தான். நாங்கள் மெட்டிஒலி சீரியல் ஆரம்பிக்கும் போது அது ஆக்சுவலாக ஒரு சினிமாவுக்காக திருமுருகன் பண்ண ஸ்கிரிப்ட். அது அவர் என்கிட்ட அந்த முதல்ல அந்த ஸ்கிரிப்டை சொன்னது எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு பேர் அப்போ சரோ அப்படின்னு பேர். சரோங்கிற பேரில் ஒரு திரைப்படத்துக்கான ஸ்கிரிப்ட். அவர் திரைப்பட கல்லூரியில் முறைப்படி டைரக்ஷன் கோர்ஸ் படித்து டிஸ்டிங்ஷன் வாங்கின மாணவர் தான் திருமுருகன், மெட்டிஒலியோட இயக்குனர். சரோன்னு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது சார், நம்ம அதை பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அந்த ஸ்கிரிப்டை ஒரு 2-3 நிமிஷத்தில் சொல்லிட முடியும் உங்களுக்கு. ஒரு கணவனுக்கு ஒரு பொண்ணை ஒரு ஆளுக்கு ஒரு பொண்ணை கட்டி வைக்கிறாங்க. ஹீரோவுக்கு ஹீரோயினை கட்டி வைக்கிறாங்க. ஹீரோ ஆல்ரெடி ஒரு அஃபேரில் இருக்கான். அவனுக்கு ஒரு மனைவிக்கான எல்லா தேவைகளும் அங்கே கிடைக்குது. இவளை கட்டிக்கிறது அம்மாவோட பேச்சுக்காக கட்டிக்கிறான். அம்மாவுக்கு அடங்கின புள்ள அவன். கல்யாணம் பண்ண பிறகு அவளை அவன் தொடவே இல்லை. முதல்ல எதுக்கு தொடுறான்னா அவளை அடிக்கிறதுக்கு தான் தொடுறான். அப்படிப்பட்ட கணவன் மனைவியுடைய உன்னதமான குணத்தை புரிஞ்சுக்கிட்டு கடைசியில் அவளை கூட இணைஞ்சு நல்லபடியாக வாழ ஆரம்பிக்கிறான் அப்படின்றேன். அப்போ சொன்ன ஒன்லைன் என்னாச்சுன்னா, திடீர்னு ஒரு பெரிய சீரியல் வாய்ப்பு வந்துருச்சு. அதுக்கு ஒரு கதை பண்ணுங்கும் போது அவர் இதவே சீரியலாக பண்ணிடலான்னாரு. அதில் வந்ததான் மெட்டிஒலி. அதை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கீங்கிறது எனக்கு ஆச்சரியம். ஏன்னா மெட்டிஒலி நாங்கள் பண்ணும்போது அனிமே நீங்கள் யூகேஜி 1வது 2வது படிச்சுட்டு இருக்கக்கூடிய வயதில் இருக்கீங்க. அதுதான் மெட்டிஒலி
ஆக்சுவலாக ஒவ்வொரு துறையிலையும் ஒவ்வொரு இலக்கிய வடிவத்துலேயும் கிளாசிக்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். உதாரணமாக நாவல்களில் சில கிளாசிக்ஸ் இருக்குது. தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா பரவலாக தொடர்ந்து வாசிக்கக்கூடிய நூலாக பொன்னியின் செல்வன் இருந்துச்சு. பட் கிளாசிக்ஸுங்க அங்கீகாரம் வந்து சில முக்கியமான படைப்புகளுக்கு இருக்குது. உதாரணம் மோகமுல் சொல்லுவோம், ஜே சில குறிப்புகள் சொல்லுவோம், புளிய மரத்தின் கதை சொல்லுவோம், அந்த மாதிரி நிறைய இருக்குது. சினிமாக்களில் பெரிய கிளாசிக்ஸ் உங்களுக்கு தெரியும். பைசைக்கிள் தீவ்ஸ்லேருந்து பதறி பாஞ்சாலி அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குது. தொலைக்காட்சி தொடரில் கிளாசிக்னு ஏதாவது ஒன்று சொன்னால் நான் மெட்டி ஒலி மட்டும்தான் சொல்லுவேன். ஏன்னா நானே அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருக்கேன். ஆனால் மெட்டி ஒலி மாதிரி ஒரு முழுமையான கதையம்சம் உள்ள மக்களோட கனெக்டான ஒரு தொடரை அதுக்கப்புறம் நம்ம சொல்லவே முடியல. என்ன காரணம்னா, ஒரு விஷயம் அதில் திருமுருகன் வந்து பிரமாதமான ஒரு அறிவார்ந்த முடிவு எடுத்தார். என்ன முடிவுனா, இதை வந்து நம்ம 1000 எபிசோடுக்கெல்லாம் கொண்டு போகக்கூடாதுன்னு முடிவெடுத்தார். தொலைக்காட்சி தொடருடைய பிரச்சனை என்னென்னா, அதனுடைய கமர்ஷியல் வடிவம். அது என்னென்னா, ஒரு தொடர் கிளிக்கானா அது எவ்வளோ நாள் ஓட்ட முடியுமோ ஓட்டணுங்கிற முடிவில் இப்போல்லாம் இருக்குது. மெட்டி ஒலியிலையும் அப்படி தான் இருந்துச்சு. பட் அவர் வந்து இல்லை இந்த கதை இந்த இடத்துல முடியணும்னு நான் நினச்சிருக்கேன், அது எத்தனாவது எபிசோடில் முடியுதோ அதோட முடிச்சிருவோம் அப்படின்னா அது மொத்தமே 800 எபிசோடுக்கு கம்மியாக தான் வந்துச்சு. 800 எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அப்படி கரெக்டாக முடித்தது தான் அந்த தொடருடைய மிகப்பெரிய வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம்னு நான் நினைக்கிறேன். மற்ற பல அம்சங்களோடு சேர்ந்து அது ஒரு முக்கியமான அம்சம். ஏன்னா நீங்கள் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது, பிரேக் அடிக்கணும்ல, எங்கேயாவது எங்கே பிரேக் போடணும்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஒரு கதை எழுதினாலும் அதுதான். ஸோ மெட்டி ஒலி எங்கே முடிக்கணுன்ற ஒரு பாயிண்ட்டோட முடித்தோம். அதுக்கப்புறம் அதில் நிறைய விஷயங்கள் பண்ணோம். ஒரு திரைப்படத்துக்கான ஒரு இது வந்து எப்படி ஒரு சீரியலுக்கான இதாக மாறுது அப்படிங்கும்போது இதை நாங்கள் எப்படி ஸ்கிரிப்டாக மாற்றணும்னா, ஒரு கணவன் மனைவிக்கான கதை, அம்மாவுக்கு அடங்கின பிள்ளைன்னு இருந்தால் அதை வந்து நீங்கள் ஒரு பெரிய சீரியலாக பண்ண முடியாது. கரெக்டாக? என்ன பண்ணுவீங்க? அதிகபட்சம் 1 மாதத்தில் அந்த கதை முடிஞ்சு போயிடும். அப்போ அந்த பெண்ணுக்கு கூட பிறந்த 4 பெண்கள், அவங்களுடைய வெவ்வேறு விதமான வாழ்க்கை, ஒவ்வொருத்தருக்கும் என்ன கஷ்டம். ஒரு அப்பா வேணும், அந்த அப்பா மனைவி இல்லை, 5 குழந்தைங்க, 5 பெண் குழந்தைகள். அந்த கதை மெல்ல ஒரு கணவன் மனைவிக்கு இடையிலான கதை வந்து எப்படி மாறிச்சுன்னா, 5 சகோதரிகள் அவங்க அப்பா, அவங்க வந்து கட்டிக்கிற புருஷங்க பிரச்சனை. சீரியலுக்கு எல்லாமே ஒரு பொதுத்தன்மை பார்த்தீங்கன்னா, சுமூகமாக ஆரம்பிப்பாங்க, ஒரு கல்யாணம் நடக்கும், கல்யாணம் நடக்கிற வர பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஸோ கல்யாணம் தான் நம்ம சமூகத்தின் மிகப்பெரிய பிரச்சனைன்றது சீரியல் வழியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். எல்லா சீரியலும் சொல்கிற செய்தி வந்து அதுதான். கல்யாணத்து வரைக்கும் உங்கள் வாழ்க்கை ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து விதவிதமான பிரச்சனைகள் நீங்கள் சந்திப்பீங்க. டயர்டாகும்போது வயசும் ஆகிடும். அதான் மேட்ரு என்ன. ஸோ இப்படி தான் சீரியலுடைய பேட்டர்ன் போகுது. சீரியலுடைய திரைக்கதை எப்படி அமைக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நான் மெட்டி ஒலியை ஏன் ஒரு கிளாசிக்னு சொன்னேன்னா, எந்த சீரியலும் ரீரிலீஸில் வந்து பெருசாக ஓடினதில்லை. அதுவும் மெட்டி ஒலி தான் ஃபஸ்ட்டு ரீரிலீஸ். இப்போ 6வது முறையாவோ 7வது முறையாவோ அது மறுபடியும் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு. ரீடெலிகாஸ்ட், ரீரிலீஸ்ன்றது தப்பான வார்த்தை. ரீடெலிகாஸ்ட் ஆகிற ஒவ்வொரு முறையும் அது பெரிய ஹிட் ஆகுது. கொரோனா டைமில் போட்டு, கொரோனா டைமில் நடப்பு சீரியலுக்கு இணையான டிஆர்பி வந்துச்சு. இப்போ மறுபடியும் 2 இடத்துல போடுறாங்க. விகடன் டிவின்னு ஒன்று ஒரு யூடியூப் சேனல்லையும், மூன் டிவின்னு ஒரு டிவிலையும் மறுபடியும் மெட்டி ஒலி போட்டு நல்லா போய்கிட்டுருக்கு. இப்போ அது ரெண்டுமே ஏன் நல்லா போகுது? 2 விஷயம் வந்து அதனுடைய திரைக்கதை, வசனம், அப்புறம் அதில் நடிகர்களோட நடிப்பு, இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஒன்று நல்லா வரும். சினிமாவாக இருந்தாலும் சீரியலாக இருந்தாலும். திரைக்கதைங்கிறது வந்து எந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இருக்குன்னா, ஒரு 5 பெண்களை சொல்லிட்டோம். 5 பெண்களுக்கு வந்து ஒவ்வொரு வாரமும் சீரியலில் என்ன பண்ணணும்னா ஒரு முடிச்சு நீங்கள் வச்சாகணும். ஒவ்வொரு வாரமும் ஒரு பிரச்சனையை கலப்பணும், முடிக்கணும், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். இதுதான் சீரியலோட பேட்டர்ன். சினிமா வந்து இதுக்கு என்டையர்லி டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம். எனக்கு என்னென்ன தோணுச்சுன்னா, சீரியலுக்கு நான் எழுதிட்டுருக்கேன், அது வெற்றிகரமாக போயிட்டுருக்கு, ரொம்ப ரசிக்கிறாங்க. அந்த சீரியல் தெரிஞ்சிச்சு, ஒரு 2வது வாரத்தில் இது மிகப்பெரிய ஹிட்டுன்னு தெரிஞ்சிடுச்சு. ஹிட்டுன்னு தெரிஞ்ச உடனே நாங்கள் வந்து ரொம்ப எக்ஸ்பெரிமெண்டலான நிறைய விஷயங்கள் அதில் பண்ணிகிட்டே இருந்தோம். அதில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு சிங்கிள் ஷாட்டில் எடுக்கிறது, ஒரே ஒரு சீன் ஒரு எபிசோடு அப்படின்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். அந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் அப்புறம். ஆனால் அடிப்படையான விஷயம் என்னென்னா, இப்போ 5 பேரை நீங்கள் வச்சுட்டீங்க, 5 கேரக்டர் வச்சுட்டீங்க, 5 பெண்களுக்கு கல்யாணம் ஆகுது. ஒவ்வொரு கல்யாணத்துக்குமான ஒரு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருப்போம். முதல் பெண்ணுக்கு கல்யாணம் ஆகிறதுக்குள்ளே 1000 பிரச்சனையை சொல்லணும். ஒரு கட்டத்தில் அவளுக்கு கல்யாணம் ஆகும். அவளுக்கு கல்யாணம் ஆகும்போது அவங்களுக்கு அவன் கணவனுக்குமான ஒரு தனி வாழ்க்கை துவங்க, அதில் என்ன பிரச்சனை, அப்புறம் அவங்க அம்மா வந்து நிரந்தர பிரச்சனை, அதுக்கப்புறம் மற்ற அந்த குடும்பத்தில் இருக்க மற்றவங்களை ஒவ்வொருத்தருக்காக கல்யாணம் ஆகணும். இப்படியே போயிட்டுருக்கு சீரியல். இது உங்களுக்கு ஒரு நாளைக்கு 1/2 மணி நேரம்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதில் அலுப்பே இருக்காது. கரெக்டாக? கரெக்ட் தானே?
ஆனால் சினிமான்றது வேறு. சினிமாவுக்கு ஒரு மிகப்பெரிய மேஜிக் தேவைப்படுது. சீரியலில் வந்து நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் உங்கள்கிட்ட நான் சொல்லணும். கோலங்கள்னு ஒரு சீரியல் பண்ணோம். அந்த கோலங்கள் சீரியலில் என்ன நடந்துச்சுன்னா, மெட்டிவலியில் கரெக்டாக முடித்தோம் இல்லையா, கோலங்கள் வந்து அது பாட்டுக்கு போயிட்டே இருந்துச்சு. ஒரு 7 வருஷம் அந்த சீரியல் வந்துச்சுங்க. 7 வருஷன்றது ஒரு மிகப்பெரிய காலகட்டம். ஆனால் 7 வருஷமும் என்ன நடந்துச்சுன்னா, அதில் வந்த சேலஞ்சும் அதை சமாளித்த விதம் வந்து இப்போ நினச்சா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அதில் வந்து தேவயானி தான் ஹீரோயினை நடித்தாங்க. அவங்க ஹீரோயினை நடிச்சுட்டு என்னென்னா, அவங்களுக்கு கல்யாணம் ஆகிருந்துச்சு. சீரியல் ஒரு 2 வருஷம் ஓடும்போது அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. கன்சீவ் ஆன உடனே என்னென்னா, ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, கதைப்படி அவங்க கன்சீவ் ஆகலை. ஆனால் உண்மையிலே வாழ்க்கையில் அவங்க கன்சீவ் ஆகிட்டாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணணும்னா, சீரியலில் உடனே வந்து வேற ஒரு 4 கேரக்டரை கொண்டு வந்து அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து கதை வந்து உடனே என்னன்னா ஷிஃப்ட் ஆகி அவங்க மேலே ஃபோக்கஸ் ஆகிரும். இவங்களை வந்து மெட்டர்னிட்டி இதுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஹீரோயினே இல்லை, இவங்க போய் குழந்தை பத்துக்க போயிட்டாங்க. இங்கே வந்து வேற ஒரு கதை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த கதை என்ன செய்யணும், மெயின் ட்ராக்கை விட்டு பெருசாக விலகக்கூடாது. ஹீரோயினோட சம்மந்தப்பட்டவங்களோட அந்த கதையில் இருக்க வர கேரக்டரை சம்மந்தப்படுத்தி ஒரு ட்ராக்காக ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டு இருக்கோம். பெருசாக ஒன்றும் பாதிப்பு வரல சீரியலுக்கு. ஆடியன்ஸுக்கு என்னென்னா, அவங்களுக்கு தெளிவாக தெரியுது தேவயானிக்கு வந்து அவங்க கர்ப்பமாக இருக்காங்க, குழந்தை பெற போயிட்டாங்க, அதனால சீரியல் இப்படி போகுதுன்னு தெரியுது ஆடியன்ஸுக்கு. ஒரு பயங்கரமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க நம்ம ஊரில் ஆட்கள். அவங்க பிரசவம் முடிஞ்சு வந்துட்டாங்க. அது வரைக்கும் அவங்கள வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா என்னன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஏதோ ஒன்று பண்ணி அனுப்பிட்டோம் அவங்கள. திருப்பி அவங்க வந்து ரீஜாயின்ட் ஆகிட்டாங்க. இது 2 தடவை நடந்துச்சுங்க. 2வது குழந்தையும் பார்த்துக்கிட்டாங்க. 2 முறையும் இந்த மாதிரி சேலஞ்ச் சினிமாவில் கிடையாது. சினிமாவில் அது வரைக்கும் பிரேக் விட்டுருவோம். அவங்க எப்போ வர்றாங்களோ முதல்ல அப்படி ஒரு சுவாலை வந்து ஹீரோயினை போடவே மாட்டாங்க நம்ம ஊரில். கரெக்டாக? அதனால் அது அங்கே அந்த பிரச்சனை வராது. ஆனால் சீரியல் இப்படி ஒரு கிரைசிஸ் வரும்போது அதுக்கு நீங்கள் திரைக்கதை எழுதணும். இப்போ திரைக்கதை எழுதுறது எப்படின்னு சொல்லித்தர முடியாது. நான் என்னென்னா, அதை எப்படி சமாளித்தோம்னு வேணால் சொல்லலாம். இந்த சீரியலுக்கான திரைக்கதை வடிவத்தில் இப்படிப்பட்ட சிக்கல்கள்லாம் வரும். என்ன நடக்கும்னா, ஒரு கேரக்டர் திடீர்னு ஆடியன்ஸுக்கு அப்பீல் ஆகிடும். இப்போ உதாரணமாக மெட்டீரியலில் சந்தோஷ்னு ஒரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இப்போ எதிர்நீச்சல் வருது இல்லையா, பார்க்குறீங்களா யாராவது? அது இப்போ வந்துட்டுருக்க ஹிட் சீரியல். அது அந்த எதிர்நீச்சலோட இயக்குனர் தான் திருச்செல்வம்னு. அவர் என்னுடைய நண்பர். அவர் அந்த மெட்டீரியலில் அசோசியேட் டைரக்டரு. அதில் ஒரு கேரக்டருக்கு அவர் நடிக்க வச்சோம். அதாவது அந்த ஃபேமிலியில் ஹீரோவுடைய தங்கச்சிக்கு ஹஸ்பண்ட். ஒரு அல்டாப்பான கேரக்டர், எல்லாரையும் அப்பயும் கிண்டல் பண்ணிகிட்டே இருப்பான். ஒரு மாதிரி எம்ஆர்ஆர் தான் இருப்பார்ல, அது மாதிரி எல்லாத்தையும் ஒரு கிரிட்டிக்கலாக பார்க்கக்கூடிய ஒரு ஆள். அவன் கிரிட்டிக். அவன் பெருசாக என்ன சொல்கிறது, கொஞ்சம் சோம்பேறித்தனம், ஒரு அல்டாப்பு, அலட்சியம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆள். பட் அப்படி ஆளும் நம்ம ரொம்ப ரசிப்போம். அதாவது சும்மா வந்து அடுத்தவனை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கவனை பார்த்தா ஒரு ரசனை வரும்ல நமக்கு. அப்படி ஒரு ஆள் கேரக்டரு. அவரை போட்டோம். அவர் அதில் 100% மேட்ச் ஆகிட்டார். மேட்ச் ஆகி அவர் வந்தாலே ஆடியன்ஸுக்கு பிடிக்க ஆரம்பிக்குது. அது தெரிஞ்ச உடனே என்ன செய்கிறோம், அவருக்கான காட்சிகளை அதிகப்படுத்துகிறோம். சீரியலில் ஒரு கேரக்டர் வந்து கிளிக் ஆயிடுச்சுன்னா அந்த கேரக்டர் மேலே ஃபோக்கஸ் பண்ணிடுறது சீரியலுடைய வழக்கம். நீங்கள் வந்து அது என்ன செய்வாங்க, அந்த இப்போலாம் மார்க்கெட்டிங் டீம்னு ஒன்று வச்சுருக்காங்க. அவங்களே சொல்லுவாங்க, இந்த கேரக்டருக்கு ரொம்ப ரெஸ்பான்ஸ் இருக்குது சார், இந்த கேரக்டருக்கான சீன்ஸை கூட்டுங்க, இந்த கேரக்டர் யாருமே ரசிக்கலை, இந்த கேரக்டரை டவுன் பண்ணுங்கள் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஆக்சுவலாக ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க்குக்கு நல்லதாக கேட்டதான்னு கேட்டால் பர்சனலாக நான் வந்து இது சரியில்லைன்னு சொல்லுவேன். ஆனால் முழுக்க சீரியலோடைய கமர்ஷியல் அது எப்படி எந்த ஒரு டைனமிக்ஸில் ஒர்க் பண்ணுதுன்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் அதுக்கு உங்களை அடாப்ட் பண்ணிக்க முடியும். அது என்னென்னா, முழுக்க மார்க்கெட்டிங் ஏரியாவை நம்பி இருக்கக்கூடிய கலை வடிவம் தான் சீரியல்ஸ். ஸோ மார்க்கெட்டிங் ஆட்கள் ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க, இந்த மாதிரி போகணும், இந்த மாதிரி போனால் ஆடியன்ஸுக்கு பிடிக்கும். ஒரு சர்வே எடுத்துகிட்டே இருப்பாங்க இன்டர்னலில். அந்த சர்வே தான் வந்து சீரியலுடைய போக்கை தீர்மானிக்குது. இன்றைக்கி மெட்டீரியல் டைமில் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. இப்போ வந்து கமர்ஷியலாக ரொம்ப கமர்ஷியலாக நம்ம மாற கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் தான் க்ரியேட்டிவ் ஏரியாவோட போக்கை தீர்மானிக்க சூழல் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குது. சீரியலில் முழுக்க அதை நம்பி தான் இருக்கிறதுனால திடீர்னு நீங்கள் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதிட்டுருக்கீங்க, ரொம்ப ரசித்து நீங்கள் ஒன்று எழுதிட்டுருப்பீங்க, ஐயோ அதை அப்படியே நிறுத்துங்க, அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை, இன்னொன்று பண்ணுங்கன்னா நீங்கள் ஷிஃப்ட் ஆகி அதை பண்ணணும். அதுக்கு முன்னாடி அடிப்படையாக ஸ்க்ரீன் ப்ளேனா என்ன, ஏன்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்க தான் வந்திருக்கீங்க. இப்போது நான் முதல்ல எனக்கு ஸ்க்ரீன் ப்ளே எழுத தெரியாது.
அப்போ வந்து என்னுடைய 7 வாரத்துக்கு ஒரு தொடர் எழுதியிருந்தேன் விகடனில். அதை வந்து மின்பிம்பங்கள்னு பாலச்சந்தருடைய அந்த கம்பெனியிலேருந்து ஒரு குறுந்தொடர்னு பண்ணாங்க. அது மொத்தம் வந்து 1 வார தொடர், மைக்ரோ தொடர்னு ஒரு வந்துச்சு. அது அந்த மைக்ரோ தொடரில் என்னுடைய கதையை எடுத்தாங்க. 7 நாள் சூரியன் 7 நாள் சந்திரன். அந்த தொடர் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு தொடர். என்னுடைய கதை என்னென்னா, சுருக்கமாக சொல்கிறேன் எல்லாத்தையும். ஒரு பையன், அவனுக்கு வந்து அப்பாவை பிடிக்கவே பிடிக்காது. அந்த அப்பாவை வந்து எம்டன் அப்படின்னு பேர் அவருக்கு கதையில். அதுதான் எம்டன் மகனில் பின்னாடி அந்த பேர் வச்சோம் அந்த கேரக்டருக்கு. அப்பான்னா ரொம்ப கண்டிப்பான அப்பா, கராரான அப்பா. அவரை இவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவர் வெறுப்பான். சித்தப்பா ரொம்ப அன்பானவராக இருப்பார். ரொம்ப அவர் ஒரு இடதுசாரியாக இருப்பார். இடதுசாரி டிகே அந்த மாதிரியான ஒரு லட்சியவாதியாக சித்தப்பா இருப்பார். அவர் மேலே இவருக்கு ரொம்ப அன்பு இருக்கும். அந்த சித்தப்பா வந்து அந்த ஊரில் இருக்கக்கூடிய அந்த நிலப்புறத்து ஃபியூடல் செட்டப்புக்கு எதிரான ஒருத்தராகவும் ஒரு முற்போக்கான ஆளாக இருப்பார். ஸோ இவன் சின்ன பையன் ரொம்ப அன்பாக இருப்பான். அவர் வந்து ஜாதி விட்டு ஜாதி ஒரு டீச்சரை லவ் பண்ணுவார். இவங்க அண்ணனுக்கு அப்பாவுக்கு பிடிக்காது. அவரை இது பண்ணுவார். அப்போது ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஊரை விட்டு சித்தப்பா போயிடுவார். பையன் சித்தப்பா பிரிஞ்சு வேதனையில் நிற்பான். இதுதான் என்னுடைய கதையை வழங்கிக்கிட்டிங்களா? இந்த கதையை வந்து நாங்கள் சீரியலாக பண்ணலான்னு சொல்லி வாங்கிட்டாங்க அவங்க. பையனுக்கும் சித்தப்பாவுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் இதை பண்ணிவிட்டு ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் வந்து ஊருக்கு போயிட்டேன். எங்கள் அப்பா வந்து அப்போ வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கார். கூட இருக்க வேண்டிய ஒரு சிக்கல். நான் கூட போய் ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கேன். எனக்கு ஃபோன் வருது. சார், நீங்கள் சொன்ன கதையை எடுத்தோம், மொத்தமே 3 எபிசோடோ 4 எபிசோடு தான் வருது, இன்னொரு 3 எபிசோடுக்கு கதை வேணும்னு கேட்குறாங்க. யோசிச்சு பாருங்கள், அது ஒரு ஃபினிஷ்டு ப்ராடக்ட். நான் எழுதின கதை 7 வாரத்துக்கு எழுதி முடித்து பிரசுரமாகி 1 வருஷம் கழித்து இதை எடுக்கிறோம். நான் கதையை முடித்தாச்சு. இப்போ நீங்கள் இன்னொரு 3 எபிசோடு கதை வேணும் போது நான் முழிக்கிறேன். எனக்கு என்ன தெரியுன்னு தெரியல. அதுக்கு முன்னாடி இது எப்படி திரைக்கதை எழுதுறதுன்னா திருமுருகன்கிட்ட நான் கேட்டேன். அவர் வந்து, நீங்கள் வந்து முதல்ல கதையில் இருக்க சம்பவங்கள் இருக்கு இல்லையா, இந்த சம்பவங்கள்லாம் ஒரு வரியில் எழுதுங்க சார், அதுதான் ஸ்க்ரீன் ப்ளே, அடிப்படையான ஸ்க்ரீன் ப்ளே. உதாரணமாக, நீங்கள் வீட்டிலேருந்து இங்கே வந்துட்டீங்க, இங்கே வந்து உட்காந்து இந்த செஷன் கேட்குறீங்க. இது ஒரு கதைன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு கதை. நீங்கள் வந்து உதாரணமாக திருவள்ளூர்லேருந்து ஒருத்தர் வந்திருக்கீங்க இல்லையா, எல்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்கள. திருவள்ளூர்லேருந்து இங்கே ஒருத்தர் வந்திருக்கீங்க. இதை ஸ்க்ரீன் ப்ளேயாக பண்ணணுன்னா நீங்கள் வீட்டில் கிளம்புறது ஒரு ஷாட்டு, வீட்டிலேருந்து வந்து திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் ரயில் ஏறுறது ஒரு ஷாட்டு, சென்ட்ரலில் வந்து இறங்குறது ஒரு ஷாட்டு, அங்கேருந்து ஒரு டவுன் பஸ்ஸோ ஆட்டோ பிடிக்கிறது ஒரு ஷாட்டு, அதுக்கப்புறம் இந்த வாசலில் இந்த லைப்ரரிக்குள்ளே என்ட்ரு ஆகுறீங்க இல்லையா, இது ஒரு ஷாட்டு, உள்ளே இங்கே என்ட்ரா இங்கே உட்காரது ஒரு ஷாட்டு. இப்படி ஒரு 8 ஷாட்டில் நீங்கள் திருவள்ளூர்லேருந்து இங்கே வந்துட்டீங்கன்னு சொல்லிடலாம். இது ஸ்க்ரீன் ப்ளேயோடைய பேசிக்கான ஒன்று. சும்மா ரொம்ப சிம்பிளாக நீங்கள் விளங்கிக்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன். இது இன்னும் ஆழமான விஷயம். பட் ஒரு சின்ன ஒரு அவுட்லைனாக ஒரு ஐடியாவாக சொல்கிறேன். நடக்கிற எல்லாத்தையும் காட்சி ரூபமாக சொல்கிறது தான் சினிமா. ஷார்ட்டாகவே நீங்கள் யோசிக்கணும். எழுதிட்டு அதை ஷார்ட்டாக மைண்டில் யோசித்து பிரித்து எழுதுறது தான். ஸோ நீங்கள் வந்து உட்காந்துட்டீங்க, அதுக்கப்புறம் இங்கே என்ன சம்பவம் நடக்குது அப்படிங்கிறத அப்படியே ஷார்ட்டாக எழுதணும். கரெக்டாக? இது வந்து முதல்ல கண்டென்ட்டாக எழுதிட்டு அப்புறம் ஷார்ட்டாக பிரிப்பாங்க டைரக்ஷன் பண்ணும்போது. இது இதனுடைய அடிப்படையான விஷயம். இப்படி தான் திருமுருகன் சொல்லி கொடுத்த, அது 15 நிமிஷம் அவர் சொன்னதை நானாக கற்றுக்கிட்டு நான் எழுதுனது. பட் எழுதி முடிச்சுட்டு ஊருக்கு போன பிறகு இப்படி சொன்னாங்களா, எனக்கு ஒன்றுமே புரியல. நான் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து யோசிக்கிறேன், இது என்ன பண்ணுறது. அப்போ திடீர்னு ஒரு ஸ்பார்க் எனக்கு தோணுச்சு. என்ன தோணுச்சுன்னா, அப்பா சித்தப்பா பிரிஞ்சு போயிட்டார், பையன் இருக்கான். இதில் உங்களை யாராவது இந்த கதையை எப்படி கொண்டு போகலான்னு சொல்லுங்கள். எனக்கு சும்மா ஒரு 2 மினிட்ஸ் பிரேக். சிந்திரிச்சு சொல்லுங்கள் உறக்க. இல்லை, அப்பா கூட தான் இருக்கார், சித்தப்பா தான் பிரிஞ்சு போனார். சித்தப்பாவை தேடி. ஓகே, வேற சொல்லுங்கள். வெறுப்பு போயிடுச்சு. வேற யோசிச்சு சொல்லுங்கள். இது லெக்சர் கிடையாது, நம்ம இன்ட்ராக்டிவாக நீங்கள் கற்றுக்கிறதுக்கு வந்திருக்கீங்க. ஏதாவது தோன்றதை சொல்லுங்கள், தப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரி தப்பே கிடையாது இதில். அப்பா மேலே ஏற்கனவே அவனுக்கு பிடிக்காது அப்பாவை. ஓகே, வேற
ஓகே, வேற சும்மா சொல்லுங்கள். முதல்ல தயக்கத்தை உதறிடணும். விஷுவல் மீடியா வரணும்னா ஹெசிடேஷனே இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு 1000 தயக்கம் இருக்கும் இந்த வயசில். இவங்க நம்மளை விட பெரிய ஆள், இவங்ககிட்ட எப்படி அப்போ அதெல்லாம் உதறி போட்டுருங்க. யாரும் நம்மளை விட பெரிய ஆள் இல்லை, யாரும் நம்மளை விட சின்ன ஆளும் கிடையாது. அதுதான் வந்து அடிப்படையான விஷயம். நம்ம கொஞ்சம் வயசுலேயும் கல்வியிலையும் கூட இருப்போம். அவங்க கம்மியாக இருப்பாங்க, 4 வருஷம் கழிச்சு அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. ஸோ யாரும் சின்ன ஆள் கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு முன்னாள் இருக்கவங்களுக்கும் அதே ஸ்கேல் தான். அவங்க சில வருஷங்கள் முன்னாடி பிறந்து சிலதை கற்றுக்கிட்டு நம்ம முன்னாடி மேடையில் நிற்கிறாங்க. நீங்கள் கற்றுட்டு வந்து இன்னொரு நாள் இந்த மேடையில் நிற்க போகிறீங்க. ஸோ அப்படியெல்லாம் இல்லை, ஈக்குவல் தான். உங்களுக்கு இந்த வயசுங்கிறது எனக்கு தெரியுதுல்ல, உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம். ஓகே, இவர் தான் கரெக்டாக சினிமாக்குள்ளே இருக்கார். ஓகே, எதுக்கு இது என்னென்னா, இது எல்லாமே ஸ்க்ரீன் ப்ளே தான். ஒரு ஸ்க்ரீன் ப்ளேக்கு இப்போ இங்கே ஒரு 50 பேர் இருக்கீங்கன்னா 50 பாசிபிலிட்டி இருக்குங்க இந்த கதையை கொண்டு போகிறதுக்கு. கரெக்டாக 50 சினிமா தான். இதில் வந்து இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகலை, இது கூட குறையன்றதெல்லாம் இல்லை. க்ரியேட்டிவ் மைண்டுங்கிறது தனியாக இயங்கக்கூடியது. அந்த விதத்தில் நான் என்ன பண்ணேன், அதில் அந்த சித்தப்பாவுக்கு ஒரு கேரக்டரைசேஷன் இருந்துச்சு. என்ன கேரக்டரைசேஷன்னா, அவர் ஒரு லட்சியவாதி, எல்லாத்தையும் வந்து ஒரு நல்ல விதமான கூடிய ஒரு என்ன சொல்கிறது எத்திக்ஸ் உள்ள ஒரு ஆள். இவன் நீங்கள் சொன்னது தான், சித்தப்பாவை இவன் தேடுறான். ஒரு கட்டத்தில் சித்தப்பா ஞாபகம் ரொம்ப வந்து அவர் எங்கே இருக்காருன்னு தேடுறான். அவர் எங்கே இருக்காருன்னே தெரியல. கண்டுபிடிச்சா சித்தப்பா பெரிய பணக்காரராக கோடீஸ்வரராக இருக்கார். இவன் ரொம்ப மகிழ்ச்சியாக அவரை தேடி போகிறான். போய் பார்த்தா சின்ன வயசில் எந்தெந்த வேல்யூஸுக்காக இவன் சித்தப்பாவை நேசித்தானோ அந்த வேல்யூஸெல்லாம் இல்லாத கிட்டத்தட்ட தன்னுடைய அப்பா மாதிரியான ஒரு ஆளாக சித்தப்பா மாறி நிற்கிறார். அன்பு இருக்கு அவருக்கு. ஆனால் இவன் எந்தெந்த பண்புகளை பார்த்து அவரை மதித்தானோ அந்த பண்பு எதுவுமே இல்லை. இவரை நான் பார்க்காமே இருந்திருக்கலான்ற முடிவுக்கு அவன் வரான். இதுதான் இந்த கதையை நான் பண்ணது. அது கே பாலச்சந்தர் சாருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அப்போ வந்து சச்சின் டெண்டுல்கர் இருக்கார்ல, அவர் மேலே ஒரு இந்த கான்ட்ரவர்சி இருந்துச்சு. என்ன கான்ட்ரவர்சினா, இந்த மாதிரி பெட்டிங் மாதிரி ஏதோ வராது. அவர் இந்த இதை முடிவை சொன்னோன்னே அவருக்கு ரொம்ப ஹாப்பியாக என்ன சொன்னேன்னா, தம்பி, அவன் யாரோ ஒரு பையனை சொன்னான், சின்ன பையன், அவன் சச்சின் மேலே இப்படி ஒரு குற்றச்சாட்டு சொன்னோன்னே அப்செட் ஆகிட்டான். நீ எழுதியிருக்க கதை அதே மாதிரி இருக்குது அப்படின்னாரு அவர். ஏன்னா நம்ம ஒருத்தரங்களை வந்து மதிக்கிறோம் ரொம்ப. நம்மளுடைய இளம் வயதில் நம்மளுடைய ஹீரோவாக ஒருத்தர் இருக்கார். ஒரு கட்டத்தில் அந்த ஹீரோவை நம்ம எதுக்காக ஹீரோவை மதித்தோமோ அதெல்லாம் இல்லாமல் போயிட்டான்னா அப்புறம் யார் அவன் இன்னொரு ஆள் தான். நான் மதிக்கக்கூடிய ஆள் அங்கே இல்லை. அந்த ஒரு பிம்பம் கலைஞ்சு போச்சு அப்படிங்கிறது. அது அப்போ வந்து இது இன்னும் எலிவேட் ஆகிடுச்சு அந்த கதை. நான் எழுதின மூலக்கதையை அடுத்த தளத்துக்கு கொண்டு போகிற இன்னொரு விஷயமாக அது மாறிச்சு. அது ஒரு நல்ல தொடராக வந்துச்சு, நல்ல வரவேற்பு. பட் என்னென்னா, அந்த சேலஞ்சை அந்த இடத்துல நம்ம ஃபேஸ் பண்ணி ஆகணும். நான் முதல்ல ஒரு கதை எழுதிட்டேன், அந்த கதையை வந்து வளர்க்கணும் கரெக்டு. எப்படி வளர்க்குறது? அதுக்குள்ளே நம்ம மூலக்கதைக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அதை இன்னும் கொஞ்சம் அடுத்த படிக்க கொண்டு போகிற மாதிரி இன்னொரு லேயர் கண்டுபிடிக்கிறதுக்குல இது முழுக்க உங்களுடைய மனம் சார்ந்தது, உங்கள் க்ரியேட்டிவிட்டி சார்ந்தது. இதுக்கு யாரும் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னல் ஹெல்ப்பே இருக்காது. இதில் க்ரியேட்டிவ் ப்ராசஸ்ங்கிறது முழுக்க உள்ளேருந்து வர்றது. இப்போ மனுஷ் வந்து இதை உட்கார வச்சுருக்காருன்னா, என்னுடைய க்ரியேட்டிவ் ப்ராசஸை நான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட முடியுமோ இல்லை கிருஷ்ணா சார் பண்ணிட முடியுமோன்ற நம்பிக்கையில் இல்லை. எல்லோரும் தனித்தனியாக இயங்குறவங்க. ஆனால் நாங்கள் சொல்கிற ஏதோ ஒரு விஷயம் உங்களுடைய க்ரியேட்டிவ் ப்ராசஸை வேலை செய்ய வைக்குங்கிறது தான் இதில் அடிப்படை. உங்களை தூண்டி விடுறதுக்காக தான் இந்த ஒர்க் ஷாப் மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் உங்களுடைய லேர்னிங், நீங்கள் கற்றுக்கிறது, நீங்கள் படிக்கிறதன் வழியாகவும் நீங்கள் சொசைட்டியையும் பிரச்சனைகளையும் மனிதர்களையும் அப்சர்வ் பண்ணுற விதத்துலையும் தான் உங்களுடைய க்ரியேட்டிவ் ப்ராசஸை நீங்கள் வளர்க்க முடியும். அதை நோக்கி தான் உங்களுடைய அதிகபட்சமான ஃபோக்கஸ் இருக்கணும். இந்த டிப்ஸ் எல்லாம் வந்து சின்ன உதவிகளாக இருக்குமே தவிர உங்களை முழுமையாக வளர்த்து எடுக்காது. ஸோ செல்ஃப் லேர்னிங்கிறது இந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு மட்டும் இல்லை, எல்லா விதமான படைப்புக்குமே செல்ஃப் லேர்னிங் ரொம்ப முக்கியம். செல்ஃப் லேர்னிங்னால் எதை சொல்வேன்னா, படிக்கிறது தான். எனக்கு வந்து யாரும் சொல்லித்தரல. நான் வந்து பத்திரிகைக்கு போகும்போதும் சரி, தொலைக்காட்சி தொடர் போகும்போதும் சரி, சினிமாவுக்கு போகும்போதும் சரி, குறிப்பிடத்தக்க சில வேலைகளை கரெக்டாக செஞ்சுருக்கேன். பெரிய அளவு வெற்றிகள் கூச்சிட்டேன்லாம் சொல்லலை. எனக்கு சந்தோஷம் தரக்கூடிய மாதிரி, மற்றவங்க ரசிக்கிற மாதிரி சில விஷயங்களை என்னால் செய்ய முடிஞ்சிருக்கு. இந்த இடத்த அடைகிறதுக்கு எனக்கு எது உதவியாக இருக்குன்னா, லைப்ரரி தான். இந்த அண்ணா நூற்றாண்டு நூலகம் மாதிரி எங்கள் ஊரில் இருந்த ஒரு கிளை நூலகம் தான் என்னுடைய எல்லாத்துக்கும் உரம். நீங்கள் உரம் போட்டு தானே வளர்க்க முடியும். ஸோ நிறைய படிக்க வேண்டியிருக்கு, நிறைய படிக்கணும். ஒரு கிறிஸ்டின் லயோலாவில் ஒரு ஒர்க் ஷாப் பசங்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். எல்லோரும் வந்து 20 வயசு 21 வயசு பசங்க.
அவங்ககிட்ட பேசும்போது ஒரு பையன்கிட்ட ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுத்தேன். என்ன அசைன்மெண்ட்னா, உன் காதலியோட நீ உரையாடணும். ஒரு 10 பேர் இருந்தாங்க. உங்கள் லவ்வர்கிட்ட நீங்கள் வந்து உரையாடுறீங்க அப்படின்ட்டு ஒரு சிச்சுவேஷன் சொன்னேன். என்ன சிச்சுவேஷன்னா, நீங்கள் ஒரு பொண்ணை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க. அவளை வந்து ஒரு ஹாஸ்டலில் கேட்டில் ட்ராப் பண்ணுறீங்க. பிரிஞ்சு போகக்கூடிய நேரம் நைட்டு. அவகிட்டேருந்து ஒரு முத்தத்தை வாங்கிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க. அதை விட்டு நேரடியாக கேட்க முடியாது. ஒரு ஹிண்ட்டு தான் நீங்கள் கொடுக்க முடியும். அந்த ஹிண்ட்டை அவள் புரிஞ்சுக்கிட்டு ரியாக்ட் பண்ணணும். இவன் சொல்கிறான், அவள் ரியாக்ட் பண்ணுறா, ஆனால் முத்தத்தை வாங்க முடியல, பிரச்சனையாகுது. இதுதான் சிச்சுவேஷன். இது வந்து ஆதவன் எழுதுன நிழல்கள்னு ஒரு கதை. இந்த கதையோட சிச்சுவேஷன் சொல்லி நீங்கள் ஏதாவது எழுதுக்க இல்லை ஏதாவது சொல்லுங்கன்னு சொன்னேன். ஒன்றுமே ஒர்க் அவுட் ஆகலைங்க. யாருக்கும் எழுதவே வரல. இத்தனைக்கும் அவன் வயசுக்கு பிரமாதமாக எழுதணும் இல்லையா? வயசான அதுக்கு என்ன பிரச்சனை? அவன் வயசுக்கான ஒரு சிச்சுவேஷன் தான் எழுதவே வரல. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் ஆதவன் எழுதுன அந்த கதையை முதல்ல படிங்க. அந்த கதை படிச்சிங்கன்னா அந்த கதை வந்து எப்படி இதை எழுதுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரும். ஆதவனுடைய அந்த கதையை நான் வந்து என்னுடைய இளம் வயதில் படித்தேன். அவ்வளவு கனெக்டிவாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா இத்தனைக்கு நான் அப்போ காதலிக்கலாம் இல்லை, ஆனால் அந்த கதை வந்து எனக்கு அவ்வளோ கனெக்ட் ஆச்சு. இந்த மாதிரி வெவ்வேறு விதமான கதைகளை படிக்கும்போது, இப்போ நான் வந்து வெட்டி ஒலிக்கு டயலாக் எழுதுறேன்ல, அப்போ ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்துச்சுங்க. என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, ஒரு கூட்டம் நடந்துச்சு. என்ன விஷயம்னா, ஒரு வந்தவாசியில் ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு பேச போயிருக்கேன். ஒரு 60 அப்போ வந்து எனக்கு இன்னும் இதை விட 25 வயசு கம்மி எனக்கு. ஒரு பெரியவர் வந்து மெட்டி ஒலி வசனம் எழுதுகிற ஒருத்தர் வந்திருக்காருன்னு பார்க்குறதுக்கு வந்துட்டார். அவருக்கு வயசு 60-65 இருக்கும். அவருக்கு 4-5 பிள்ளைங்க, பொம்பளை பிள்ளைங்க. ஸோ அவர் பயங்கரமாக அந்த அப்பா கேரக்டரோட தன்னை கனெக்ட் பண்ணிட்டு வந்துட்டார். வந்தவர் யார் டைலாக் ரைட்டர்னு கேட்டார். நான் என்னை பார்த்தா நான் உருவமே கொஞ்சம் சின்ன பையன் உருவம் தான். அவருக்கு நம்பவே முடியல. நீயா தம்பி இதெல்லாம் எழுதுற அப்படின்னாரு. ஆமாங்க, அவர் 60 வயசு தாத்தா மெட்டி ஒலி அப்பாவுடைய கேரக்டருக்கு நான் எழுதின வசனங்களை வச்சு என்னுடைய வயசு அவர் ஏதோ அனுமானிச்சிருக்கார். ஏதோ ஒரு கிழவன் தான் எழுதிட்டுருக்காங்க. அவர் என்னை கூப்பிட்டு, நீ எழுதுகிற மாதிரி இல்லையே, நம்பவே முடியலேன்னு சொன்னார். எனக்கே அது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அப்புறம் ரெண்டாவது யோசிச்சு பார்த்தேன், அவர் ஏன் அதை கேட்டார்? ஒரு இளம் வயது பையன் 60 வயசு மனுஷனுடைய உணர்வுகளை இவ்வளோ தெளிவாக எப்படி எழுத முடிஞ்சிச்சு அப்படிங்கிற கேள்வி அவருக்கு வரப்போ தான் என்னை கூப்பிட்டு கேட்குறாரு. அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர்கிட்ட சொல்லலை, நான் அவர்கிட்ட ஏதோ சொல்லி, இல்லை சார் புக்கெல்லாம் படிப்பேன் எனக்கு தெரியும் அப்படின்ட்டு. அப்புறம் ரெண்டாவது யோசிச்சு பார்த்தேன், என்னால் எப்படி எழுத முடிஞ்சிச்சுன்னா, 60 வயசு எனக்கு ஆகாட்டியும் நிறைய படிக்கிறோம்ல, அதில் வயதானவர்களின் உணர்வுகளை வந்து கதைகளில் வரும், படிச்சிருக்கேன். அப்புறம் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய வயதானவர்கள் பேசுகிறத நான் கேட்டிருக்கேன். இப்போ இந்த ஜென்ரேஷனில் நம்ம எதை மிஸ் பண்ணுறோன்னு நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிடுறேன். இந்த இடத்துல அப்சர்வேஷனவே நம்ம மிஸ் பண்ணுறோம். ஏன் மிஸ் பண்ணுறோன்னா, இந்த ஃபோன்னால். ஒரு ட்ரெயினில் நீங்கள் போனால் கூட, என்னுடைய இளமையில் நான் வந்து ஜன்னலோர சீட் கிடச்சா சந்தோஷப்படுவேன். அப்படி இல்லைன்னா சுற்றி வேடிக்கை பார்த்துட்டு நான் ஒரு ட்ராவல் முழுக்க ஒரு நிமிஷம் கூட போர் அடிக்காமல் என்னால் ட்ராவல் பண்ண முடியும். ஏன்னா ட்ராவலுங்கிறது ரசிக்கிறது. ஆனால் இப்போ எல்லாமே ட்ராவலில் ஏறினோடனே மொபைலை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பஸ்ஸோ ட்ரெயினோ எல்லோரும் அவங்கவுங்க மொபைலை பார்க்குறாங்க. இன்ட்ராக்ஷனே கிடையாது, அப்சர்வேஷனே கிடையாது. நான் வந்து வயசானவங்க பேசுகிறது நிறைய கேட்டிருக்கேன் என்னுடைய இளம் வயதில். இது கோயில் தண்ணியில் போய் உட்காந்துருப்போம், அவங்க பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ எனக்கு 60 வயசால் என்ன பேசுவேன், அவன் உணர்வு என்னன்னு எனக்கு தெரியும்ல, நான் என்னால் ஈஸியாக எழுதிட முடிஞ்சிச்சு. ஸோ ஒரு க்ரியேட்டிவாக நீங்கள் இப்படி எழுதணுன்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, மனிதர்களை கவனிக்கணும். முதல்ல இந்த மனிதர்களை கவனிக்கிறது இருக்குல்ல, அதுக்கு ஃபோன் பெரிய தடையாக இருக்குது. முதல்ல உங்கள் ஃபோனுடைய சோசியல் மீடியாவில் அதை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிவிட்டு, வேறு வேலையே இல்லை, சுற்றி யாருமே இல்லைன்னா அதை பாருங்கள். மற்ற நேரத்தில் சுற்றி நடக்கிறத கவனிச்சிங்கனாலே சும்மா எழுதிட முடியாதுங்க. ரொம்ப சிம்பிளாக நான் சொல்கிறேன். ஸ்க்ரீன் பிளேயோ ஒரு கதையோ நீங்கள் சும்மா எழுதிட முடியாது. மனிதர்களை கவனிக்கிறது வழியாகவும் அனுபவங்கள் வழியாகவும் தான் நீங்கள் அதை அடைய முடியும். அனுபவங்கள் எங்கேருந்து வரும்? ஃபோனை பார்த்துட்டு இருந்தால் என்ன அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு? நீங்கள் பார்க்குற வீடியோஸ் எல்லாம் வந்து அது சும்மா ஏதோ பொரியை சாப்பிட்ற மாதிரி இருக்குது எனக்கு. வெறும் பொரியை சாப்பிட்டு நீங்கள் வாழ முடியுமா? சத்தான உணவு சாப்பிடணும். வயிற்றுக்கு வந்து வெரைட்டியாக போய் தேடி தேடி திங்கிறோம்ல. மைண்டுக்கு என்ன சாப்பிட்றோம் நம்ம? ஒரு இளவும் கிடையாது. ஷார்ட்ஸ் ரீல்ஸும் பார்க்குறது இருக்கு இல்லையா, அது 70 வயசு 60 வயசுக்கு மேலே வேறு வேலையே இல்லைன்னா பார்க்கலாம். இப்போல்லாம் அதை செய்யவே செய்யாதீங்க. செஞ்சிங்கன்னா ஏதோ ஒரு பூமரங்கள் வந்து பேசுகிறான்னு நினச்சிடாதீங்க. அதை செஞ்சிங்கன்னா என்ன ஆகும்னு எனக்கு தெரியுது, என்னால் உணர முடியுது. அது என்ன மாதிரி ஒரு முன்னையான ஒரு சொசைட்டியை க்ரியேட் பண்ணணும்னு என்னால் ஃபீல் பண்ண முடியும். இந்த டிவிடி பார்த்து படம் எடுக்கிறது. ஏன்னா நான் இப்போது கலர்ஸ் தமிழ்னு ஒரு தொலைக்காட்சியில்
ஃபிக்ஷன் ஹெட்டாக கொஞ்ச நாள் இருந்தேன். அந்த அந்த தொலைக்காட்சி லான்ச் பண்ணும்போது அப்போ வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு ஸ்கிரிப்ட் கேட்டோம் என் காலேஜ் பசங்கக்கிட்ட. எனக்கு வந்து எல்லா ஸ்கிரிப்டும் வந்து தங்கிலீஷில் இருந்துச்சு, ஒரு 2-3 தவிர. அந்த 2-3லேயும் தமிழில் இருந்ததெல்லாம் பயங்கர தப்பாக இருந்துச்சு. தங்கிலீஷில் வந்து அவங்க எழுதியிருந்தாங்க, எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதே மாதிரி எழுதியிருந்தது எல்லாமே ஏதோ ஒரு குறும்படத்தை பார்த்து, நம்ம ஒரு குறும்படத்துக்கான ஸ்கிரிப்ட் கொடுத்தா இவன் போய் 100 வெளிநாட்டு குறும்படத்தை பார்க்குறான், பார்த்துட்டு அல்லது லோக்கல் குறும்படத்தை பார்த்துட்டு அவன் ஒன்று எழுதிட்டு வரான். அது வந்து எந்த விதத்துலேயும் உபயோகம் இல்லாததாக இருக்குது. உங்கள் ஒரிஜினல் அனுபவங்கள்லேருந்து ஒரு கதையை உருவாக்குறதும் வளர்த்தெடுக்கிறதும் தான் ரொம்ப முக்கியம். இது ஒரு ஏரியா. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் சொல்ல வரும்போது, சினிமா சீரியலை பற்றி ரொம்ப பேசிகிட்ருக்கேன். சினிமா வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் சீரியல். என்ன காரணம்னா, சீரியலுக்கு உங்களுக்கு நிறைய நேரம் கிடைக்கிது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு எத்தனையோ எபிசோடு. சினிமா வந்து ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சாகணும் இல்லையா? கரெக்டாக? இந்த 2 மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் ஒரு வலுவான கதையை அழகாக சொல்லிடணும். அதுக்கு வந்து ஒரு அடிப்படையான ஃபார்முலாஸ் இருக்குது. அந்த ஃபார்முலாஸ் இல்லாமே கூட நம்ம பேசலாம். அழகர்சாமியின் குதிரைன்னு நான் ஒரு நாவல் எழுதியிருக்கேன். என்னுடைய அனுபவங்கள்லேருந்தே சொல்கிறேன். அது வந்து எனக்கும் நல்லது, உங்களுக்கும் அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். சீரியலில் நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அந்த இந்த துருப்பிடிக்கு மனசுக்கு வந்து நான் சேர்க்க வேண்டியிருந்துச்சுன்னு, சினிமாவுக்கும் அப்படி சேர்க்க வேண்டியிருந்துச்சு, மாற்ற வேண்டியிருந்துச்சு. அழகர்சாமி குதிரை படம் யாரெல்லாம் பார்த்தீங்க? அது ஒரு நல்ல படம். எங்கேயாவது படம் பார்த்துருங்க, இல்லை யூடியூப்பில் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அந்த படத்தில் அந்த கதை வந்து நான் இப்போ நீங்கள் படமாக பார்க்குற கதை இல்லை நான் எழுதுறது. அது என்ன மாதிரியான கதையாக இருந்ததுன்னா, அதில் வந்து ஒரு குதிரை வளர்க்குற ஒருத்தனும் படத்தில் குதிரை வளர்க்கல ஒருத்தன், அவனுடைய கல்யாணத்தில் ஏற்படுற பிரச்சனை, குதிரை ஓடி போயிடும், குதிரையை தேடி வரான், குதிரை கிடைக்கிது, ஊருக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிறான்றது ஒரு ஏரியா. கிராமத்தில் மலை கிராமம் ஒன்று, தர கிராமம் ஒன்று காமிச்சிருப்போம். தர கிராமத்தில் ஒரு லவ் ஜோடி இருக்கும், ஜாதி விட்டு ஜாதி கல்யாணம் பண்ணுற பிரசிடண்டோட பையன். நான் எழுதுனதில் இந்த ஜாதி விட்டு ஜாதி மாறுற பிரசிடண்டோட பையன் கதை தான் மெயின் கதை. அந்த குதிரைக்காரன் ஒரு காட்சியில் வந்துட்டு போவான். குதிரை மாறுறது தான், அதாவது சாமியுடைய மரக்குதிரையும் ஒரிஜினல் குதிரையும் இடம் மாறுறது தான். இது திருடு போயிடும், அது வந்துடும் அந்த இடத்துக்கு. இதுதான் கதையோடைய கோர் ஐடியா, படத்துக்கும் சரி என்னுடைய கதைக்கும் சரி. ஆனால் நான் மையமாக வச்சு எழுதியிருந்தது இந்த கேரக்டர்ஸை, என்னோடய மெயினாக அந்த தரை கிராமத்தோட கேரக்டர்ஸை. சுசீந்திரன் அதை படிச்சுட்டு, சார் படத்துக்கு இதை நம்ம மாற்றணும் அப்படின்னாரு. என்ன பண்ணணும் அப்படின்னா, இல்லை அப்புக்குட்டியை வந்து அந்த குதிரை வளர்க்குற ஆளாக வச்சுட்டு அவரை பிரதானப்படுத்துவோம் கதையில். அப்புக்குட்டிங்கிறாள் லேட்டாக தான் கதையில் வருவார், ஆனால் அவர் தான் கதையின் மையம். அந்த குதிரை தான் வந்து சேர்கிற குதிரை தான் கதையின் மையம். அதை வளர்க்குறவன் தான் ஹீரோ நம்ம படத்தில். இவங்க வந்து துணை கதாபாத்திரங்களாக இருக்கும், லீடை வந்தான் அப்படின்னாரு. ஸோ கதையை கொஞ்சம் மாற்றி அங்கேருந்தவனை கீழே கொண்டாந்து அவனுக்கு முக்கியத்துவத்தை அதிகப்படுத்தி வேறொரு வடிவத்தில் உட்காந்து ஒர்க் பண்ணோம் ஸ்கிரிப்டில். அந்த ஸ்கிரிப்ட்லேயே மாற்றி எழுதுனேன் நான். சுசீந்திரன் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணார். அப்போ தான் நான் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன், நம்ம வந்து எழுதுறது வேறு, நம்ம காட்சிப்படுத்தும் போது ஆடியன்ஸுக்கு எது கனெக்ட் ஆகும்னு அதை எப்படி நம்ம திரைமொழியாக கொண்டு வர்றதுங்கிறது, அதுக்கு ஒரு பயிற்சி தேவைப்படுது. இந்த பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் நாங்கள் மாற்றும்போது முதல்ல பண்ண கதையை விட ரொம்ப நல்லா இருக்குது. இதுதான் வெற்றி பெற்ற படங்களுடைய இதுதான். நீங்கள் ஒரு கதையை எடுத்து படமாக பண்ணும்போது அதை வந்து திரைக்கதைக்கு ஏற்ற மாதிரி சினிமாவுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுறது, இந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஸோ இது அடிப்படையான விஷயம். சினிமா ஸ்க்ரீன் பிள்ளையில் வந்து நிறைய இருக்குது. நிறையனா அது ஒவ்வொரு திரைப்படத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்குது. நீங்கள் இப்போ சோக்கால்டாக நீங்கள் தமிழில் பார்த்துட்டு இருக்க படங்கள் இருக்கு இல்லையா, வெற்றி பெற்ற பெரும் படங்களாக இருக்கணும், அதுக்கு எல்லாமே ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன டெம்ப்ளேட்னா, ஃபஸ்ட்டில் ஹீரோவை பற்றி பில்டப் பண்ணி கொஞ்சம் பேசுவாங்க, அப்புறம் ஹீரோவை இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, ஹீரோயின் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் ஒரு கான்ஃப்ளிக்ட் வரும். அந்த கான்ஃப்ளிக்ட் வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். அந்த கான்ஃப்ளிக்ட்டை எப்படி கடைசியில் கொண்டு போய் முடிக்கிறாங்க, அது எப்படி அந்த கான்ஃப்ளிக்ட்டை ஓப்பன் பண்ணுறாங்க அல்லது சால்வ் பண்ணுறாங்கங்கிறதா அடிப்படையான டெம்ப்ளேட் ஃபார்முலா. கரெக்டாக? ஆனால் இது மட்டுமே கிடையாது திரைக்கதையில். விதவிதமான திரைக்கதைகள் இருக்குது. ஒரு ரூமுக்குள்ளேயே நடக்கிற கதை, ஒரு குறிப்பிட்ட இடத்துல நடக்கிற கதை, அப்புறம் 4 பேருடைய கதையை சொல்லி அந்த 4 பேர் கதையும் ஏதோ ஒரு புள்ளியில் மீட் பண்ணுது, அது என்ன அப்படின்னு வெரைட்டியாக இருக்குது. ஸ்க்ரீன் ப்ளே பேட்டர்ன் வந்து வெரைட்டியாக இருக்குது. இதில் நமக்கு நெருக்கமானதை நம்ம கண்டுபிடிச்சி நம்ம ஒர்க் பண்ணணும். ஒவ்வொரு முறையும் எதையும் மாடலாக வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே ஒரு மாடலாக க்ரியேட் பண்ணலாம். எந்த ஒரு பெரிய வெற்றி பெற்ற படங்களும் வந்து யாரை பார்த்தும் எழுதின திரைக்கதை இல்லை, ஒரிஜினலாக உருவான திரைக்கதை இருக்கு இல்லையா. ஒரிஜினலாக உருவான தமிழில் வந்து பருத்தி வீரன் ஒரு படம் வந்துச்சு, ஒரிஜினலான ஒரு படம். காதல்னு ஒரு படம் வந்துச்சு, ஒரிஜினலான படம். அப்படி ஒரிஜினலாக வர கிரியேஷனுக்கு எப்போவுமே மரியாதை அதிகம். அது ரொம்ப காலத்தை ஜெயிச்சு நிற்கக்கூடியதாக இருக்குது.
ஸோ உங்களுக்கான ஸ்க்ரீன் ப்ளே நீங்கள் உருவாக்கலாம். அடிப்படை கூறுகள்னு சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்னா, கதையோடைய முரண்பாடு இருக்குல்ல, அந்த முரண்பாடை கொஞ்ச நேரத்தில் சொல்லிடணும். அப்போ தான் அந்த ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணும். இப்போ உதாரணமாக சில ஸ்க்ரீன் ப்ளே எனக்கு ரொம்ப பிடிக்கும். உன்னைப்போல் ஒருவன் தமிழில் வந்துச்சு, ஹிந்தியில் வெட்னஸ்டேன்னு கமல் படம் ஒன்று வந்துச்சு. சரி, இது இவருடைய படம், நஸ்ருதீன் ஷா படம். அதில் கதை உடனே ஸ்டார்ட் ஆகிரும். அவர் கிளம்பி அந்த மாடிக்கு போய் பாம்பு வச்சு ஃபோன் பண்ண உடனே கதை ஸ்டார்ட் ஆகிரும். அதுக்கப்புறம் முழுக்க இது எப்படி சால்வ் ஆக போகுதுன்னு நம்ம ரொம்ப கிரிப்பிங்காக ஒரே லொக்கேஷனில் எடுத்த படம். இங்கிலீஷில் ஒரு படம் பார்த்தேன், எக்ஸாம்னு ஒரு படம். அந்த படத்தில் இப்படி ஒரு ஹாலில் எல்லோரையும் பரிசை எழுத கூப்பிட்ருப்பாங்க. அது ரொம்ப சுவாரஸ்யமான படம். என்கிட்ட யூடியூப்பில் தேடி பாருங்கள். எல்லாருக்கும் பேப்பர் கொடுப்பாங்க, கொஸ்டின் ஷீட் கொடுப்பாங்க. அந்த கொஸ்டின் ஷீட்டில் எதுவுமே இருக்காது. ஆனால் நீங்கள் பரிசு எழுதணும். நீங்கள் வெளியில் போக முடியாது. ஒருத்தன் கண்ணோட நிற்பேன், சுற்றுவேன் அவங்கள. இந்த பரிசை எழுதிட்டு தான் நீ வெளியே போகணும். இன்னொன்று டவுட் கேட்கக்கூடாது. என்ன சார் கொஸ்டின் பேப்பரில் ஒன்றுமே இல்லையான்னு கேட்கக்கூடாது நீங்கள். ஆனால் நீங்கள் பரிசு எழுதணும். இப்படி ஒரு கான்ட்ரடிக்ஷனை படத்தை ஆரம்பிச்சோன்னு சொன்னால் நீங்கள் அந்த படத்தை பார்க்காம இருக்க முடியுமா? என்னடா பண்ண போகிறான்ற கேள்வி வந்துடுதில்ல. இப்போ வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் பேப்பர் கொடுத்து ஒரு ஆன்சர் ஷீட்டை கொடுத்துரும். கொஸ்டின் பேப்பர் ஒன்றுமே இல்லை. எந்திரிச்சு நீங்கள் என்ன சார் ஒன்றுமே இல்லைன்னு கேட்கக்கூடாது. ஆனால் பரிசு எழுதணும் நீங்கள். அப்போ எந்த கேள்விக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்க? அந்த ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் ரொம்ப புத்திசாலித்தனமாக அப்படி ஒரு நாட்டை முதல்ல ஓப்பன் பண்ணி விட்டால் நம்ம ஒன்றுமே தெரியல. ஐயோ என்ன பண்ண போகிறான், அவ்வளோ கிரிப்பிங்காக இருக்குது. ஒரு ஹாலுக்குள்ளே தான் அந்த கதை நடக்குது. ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த படம். கடைசி நீங்கள் நினச்சே பார்க்க முடியாத மாதிரி ட்ராவல் ஆகி அந்த படம் முடியும். ஆனால் ஆரம்பிக்கும் போது அப்படி ஒரு விதமாக ஆரம்பிக்கிறாங்கல்ல, அப்படி ஒரு ஆரம்பம் ஒரு ஸ்க்ரீன் ப்ளேயை சக்ஸஸ்ஃபுல்லாக துவங்கிடலாம். எல்லாருமே சக்ஸஸ்ஃபுல்லாக ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் முடிக்கிறதுக்குள்ளே திணறிடுவாங்க. அதுதான் ஸ்க்ரீன் ப்ளே இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்ச். உடனே ஒரு பிரச்சனையை ஆரம்பிச்சிருதுன்னு ஒன்று சொன்னோம்ல, இதுக்கு நேர்மாறான படங்கள் இருக்குது. இப்போ திருஷ்யம்னு ஒரு படம் பெரிய கிட்டு எல்லா லாங்குவேஜ்லேயும். தமிழில் பாபநாசம்னு வந்துச்சு. திருஷ்யத்தில் ரொம்ப நேரம் என்னடா பிரச்சனைன்னே தெரியாது உங்களுக்கு. இந்த கதை எதை நோக்கி போகுது? ஒரு புருஷன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருக்காங்க, அவன் கேபிள் டிவி வச்சுருக்கான், அவன் வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை வயசுக்கு வந்த பிள்ளை இருக்குது, பொண்டாட்டி பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுமாராக இருக்காங்க, இந்த ஆள் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கான், நைட்டு இந்த வீடியோலாம் பார்க்குறான். சரி என்ன அப்புறம் என்னப்பா அப்படின்ற கேள்வி இருக்குல்ல, அந்த கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு ஒரு பிரச்சனையில் மாட்டும்போது டக்குன்னு ஒரு சின்ன ஒரு சுதாரிப்பீங்க. அந்த பொண்ணு அந்த பையனை அம்மாவும் பொண்ணு சேர்ந்து கொண்டுட்டாங்க போது இன்னும் அது வலுவாகுது. இன்டர்வலில் பாடியை டிஸ்போஸ் பண்ணி புருஷன் நிற்கிறான், என்ன பண்ண போகிறாங்க, இன்டர்வல் விட்டாங்க. அடுத்து பரபரப்பாக இருக்குது. ஆனால் முதல்ல ஒரு 20 நிமிஷம் பெரிய ஹேப்பனிங்ஸே இல்லை. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு. அந்த படத்தில் எனக்கு குழியில் விழுகிற வரைக்கும் என்னடா படம்னு தோணுச்சு எனக்கு. என்னடா எல்லோரும் போய் பார்க்குறாங்க, நம்மளும் போய் உட்காந்தா என்னென்னோ நடக்குது. என்னென்ன குழிக்குள்ளே விழுந்த பிறகு தான் கதை ஸ்டார்ட் ஆகுது. அவன் உள்ளே விழுந்தால் கதை வெளியே வருது, அந்த வவ்வால் மாதிரி இல்லையா? ஸோ நீங்கள் அப்போ எப்படி ஜென்ரலைஸ் பண்ணுவீங்க? இதுதான் ஸ்க்ரீன் ப்ளே, இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. அப்புறம் அப்படி ஒரு ரூலை நீங்கள் வச்சுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. உங்களை நீங்களே கட்டுப்படுத்திக்கிட்டு பேனாவை கையில் எடுக்கக்கூடாது, இல்லை சிஸ்டத்தை கையில் எடுக்கக்கூடாது. கட்டுத்தலைகளே வேண்டாம். நல்லா யோசிங்க. யோசித்து எழுத ஆரம்பித்தா உங்களுக்கான பேட்டர்னை நீங்கள் கண்டுபிடிச்சிடும். அதுக்கு எப்படி ஒரு க்ரியேட்டிவ் ஒர்க்குக்கு நீ நிறைய படிக்கணும், மனிதர்களை கவனிக்கணும்னு சொல்கிறோமோ, அதே மாதிரி நீ நிறைய படங்களை பார்க்கணும். படங்கள் பார்க்கும்போது படத்தில் இன்வால்வ் ஆகிறது ஒன்று, அதே படத்தை மறுபடி பார்க்கும்போது சீனாக பாருங்கள், மியூசிக்கலாக பாருங்கள், ஆர்ஆர் எப்படி ஒர்க் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் ப்ளேயாக எதுக்கப்புறம் எது என்னென்ன பண்ணியிருக்கான் அப்படிங்கிறதையும் பாருங்கள். ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஒரே படத்தை 10 தடவை பாருங்கள். 10 தடவையும் 10 விதமான பார்வையில் பாருங்கள். அப்படி பார்த்தா விஷுவல் மீடியாவை ஈஸியாக கற்றுக்கலாம். டெக்னிக்கலாக எல்லாம் கற்றுக்கலாம். அடிப்படையில் கதை வேணும், ஒரு சுவாரஸ்யமான விஷயம் வேணும். அதுக்கு 3 விஷயந்தான் மறுபடியும் சொல்கிறேன். படிக்கணும், மனுஷங்களை கவனிக்கணும், அனுபவங்களை கவனிக்கணும். அப்புறம் நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய நிலவுகிற பிரச்சனை வேல்யூஸ் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இதுக்கெல்லாம் அடிப்படையான விஷயம் படிக்கிறது. டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறது, நம்மளை சுற்றி நடக்கிறத கவனிக்கிறது, சுற்றி உள்ள மனிதர்களை கவனிக்கிறது, இதெல்லாம் இருந்தால் தான் ஸ்க்ரீன் ப்ளே எழுத முடியும். இதோடு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா சாரும் பேசணும். சில கேள்வி பதில் வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம கேட்கலாம். ஓகேவா? அவங்க கேள்விகளை கேட்கலாம். ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள். ஸ்க்ரீன் ப்ளே ரைட்டர் ஆகணுன்னா என்ன பண்ணணும், எதுனா கேட்கலாம் நீங்கள். அது ஷெட்யூல் பிரேக் டவுன் சொல்லுவோம். ஷெட்யூல்னால் இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு மாதம் சீரியல் வருதுன்னா அதுக்கு முன்னாடி மாதம் எடுத்துகிட்டு இருக்கிறதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகிட்டு இருக்கும்.
நாங்கள் உட்காந்து அடுத்த மாதம் என்ன கதை, அடுத்த மாதம் கதைன்றது ஒரு குட்டி சினிமா தான். இந்த மாதம் வந்து புருஷன் வந்து வீட்டை விட்டு போயிட்டான்ப்பா, 2 பேரும் தனித்தனி ஆகிட்டாங்க. இப்போ அடுத்த மாதம் கதை எப்படி கொண்டு போகிறது? இந்த வெளியில் போன புருஷன் வேற ஒரு பொண்ணை சந்திக்கிறான், அவளுக்கு ஒரு இது இப்படி தான் பொதுவாக நடக்குது என்ன. அப்போ ஒரு பெண்ணுடைய வாழ்க்கையில் 2 ஆண்கள், இல்லை ஒரு ஆணுடைய வாழ்க்கையில் 2 பெண்கள்ங்கிறது பேட்டர்னாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா, இவன் வெளியே போயிட்டான்னா உடனே இன்னொரு பெண்ணை கொண்டு வந்து என்ன பண்ணலாம், அடுத்த ஒரு மாதமும் அவளுக்குமான சீன்ஸு வீட்டில் என்ன நடக்குது அப்படின்னு அந்த அடுத்த மாதத்துக்கான கதையை இது பண்ணி அதை ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் பண்ணிவிட்டு அதை பிரேக் டவுன் போட்டு எடுப்போம். அது வந்து அந்த மாதத்துக்கான பிரேக் டவுன். எப்படி சினிமாவுக்கு ஒட்டுமொத்தமாக போடுறோம், இது மாதம் போடுறோம். ஒருவேளை சமையல் சினிமானா அன்றாட சமையல் சீரியல் அப்படின்னு சிம்பிளாக சொல்லணும்னா அது மாதம் ஷெட்யூல் போட்டுட்ருக்கோம். அதில் இன்னும் சிக்கல்லாம் இருக்குது. ஆர்டிஸ்ட் ஒருத்தவங்க வரமாட்டாங்க, உடம்பு சரி இருக்காது, உடனே வந்து அதை அப்படியே வைண்டப் பண்ணிவிட்டு வேறு ஆளுக்கு மேலே கதை போகணும். யார் ஆர்டிஸ்ட்டு சார், அவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு 4 சீன் எடுங்கன்னா ஐயோன்னு இருக்கும் என்ன. அப்புறம் அவங்களுக்கு மேலே கதை போகணும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா அது கொஞ்சம் நான்சென்ஸாக தெரியும் நமக்கு. பட் சீரியலில் நீங்கள் எல்லா நான்சென்ஸையும் தெரிஞ்சே பண்ணி தான் ஆகணும். சமயத்தில் வருத்தமாக இருக்கும். என்னடா அது சார், எனக்கு ஒரு சந்தேகம், உங்களோட பர்செப்ஷன் என்னன்னு சொல்லுங்கள். ஒரு 15 வருஷமாக சீரியல் பார்த்துருக்கேன், மெட்டி மொழியில் ஆரம்பிச்சு. எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த திரைக்கதையோட பொதுத்தன்மை அப்படின்னு ஒன்று சொன்னீங்கல்ல, அது இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகலையோ அப்படின்னு தோணுது. அதே மாமியார் மருமக சண்டை, நாத்தனார் சண்டை, தாலி சென்டிமெண்ட்டு, குழந்தை சென்டிமெண்ட்டு, படிக்கட்டில் எண்ணெயை ஊற்றுறது, இது ஏன் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகலை? அப்புறம் இவங்க சொல்கிற இந்த சென்டிமெண்ட்ஸ் எல்லாம் மக்களை கூட கொஞ்சம் ஒரு மாதிரி நெகட்டிவாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதோ, ஒரு மூட நம்பிக்கைக்குள்ளேயே அவங்கள வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, உங்களுக்கு தோன்றது எல்லாமே உண்மை தான். அதில் எந்த டவுட்டும் இல்லை. எனக்கும் அதெல்லாம் தோணிட்டு தான் இருக்குது. என்ன பிரச்சனைனா, சீரியலுடைய பல ரெஸ்ட்ரிக்ஷனில் ஒன்று அது வீட்டுக்குள்ளே நடக்கணுங்கிறது. நீங்கள் ஒரு சமூகத்துடைய கதையோ ஒரு ஊரினுடைய கதையோ வந்து நம்ம சீரியலில் சொல்கிறதுக்கு தயாராகவே இல்லை. அதுக்கு காரணம் அந்த பட்ஜெட்டு. அது குறிப்பிட்ட நாளில் 10 நாள் தான் ஷூட் போகணும். நீங்கள் 60 சீன் எடுக்கணும்னு சொல்லும்போது ஒரு நாளைக்கு 6 சீன் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் 6 சீன் எடுக்கணும்னா நீங்கள் லைப்ரரியில் ஒரு சீனு, அங்கே ஜூவில் ஒரு சீனு, ரோட்டில் ஒரு சீன் எடுக்க முடியாது. அது சினிமா தான் அது சாத்தியம். ஸோ சீரியலில் மேக்ஸிமம் வீட்டுக்குள்ளே நடக்கணும். வீட்டுக்குள்ளேன்னா என்ன தான் பண்ணுறது? நீங்கள் வீட்டுக்குள்ளே எல்லோரும் அமைதியாக சந்தோஷமாக இருந்தாங்கன்னா அதில் ஒரு ஒன்றுமே இல்லை. அதனால் என்ன பண்ணுவோம், என்னென்ன பிரச்சனைகளை உருவாக்கலாம்? பிரச்சனை என்னோட மாமியார், நாத்தனார், புருஷன் பொண்டாட்டி இது தான். ஸோ இவங்க வந்து என்னென்னா சீரியலுடைய வேலையே அங்கே இருக்குது. க்ரியேட்டிவ் ப்ராசஸே என்னென்னா புதுசாக என்ன சண்டையை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் நீங்கள் பார்ப்பீங்க, ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். சீரியலில் பூஜை பண்ணுவாங்க. அந்த பூஜை நம்ம இது வரைக்கும் நம்ம ட்ரெடிஷனலே இல்லாத புது பூஜைகளை கண்டுபிடிக்கிறோம் நாங்கள் சீரியல். உதாரணமாக துளசி பூசை அப்படின்னு ஒன்று பண்ணாங்க. அது அடுத்து பலசருக்கு சம்பந்தம் மிளகு பூஜை, கருவேப்பிலை பூஜை தான் பண்ணலை. அந்த மாதிரி பூஜை பண்ணுறது. அப்புறம் திடீர்னு குலதெய்வம் கோயிலுக்கு கிளம்பிடுவாங்க. அது எல்லாம் என்னென்னா குடும்பத்தில் பிரச்சனையை கிளப்பணும். அதுக்கு என்னென்னா வீட்டிலவே பிரச்சனை பண்ணிட்டுருக்கேன். ரைட், ஒரு சின்ன ரிலீஃப், குலதெய்வம் கோயிலுக்கு போங்க, அங்கே ஒரு சண்டை வந்துச்சுடா வீட்டில், என்னையை கூப்பிடலான்னு. அந்த சண்டையை போட்டால் என்னென்னா இப்படி போடும்போது டிஆர்பி கூட்டிச்சுன்னா, சார் எப்போ ட்ராப் ஆகுதோ அப்போ குலதெய்வம் கோயிலுக்கு அனுப்புங்க அம்மாங்க. இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். என்னென்ன இவங்க சொன்னாங்களே படிக்கட்டில் எண்ணெய் ஊற்றுறது. இந்த படிக்கட்டில் எண்ணெய் ஊற்றுறது ஒரு 15 தடவை வெவ்வேறு சீரியலில் வந்திருக்கு. அப்புறம் இது ரொம்ப வருத்தமானது என்னென்னா, இத்தனைக்கு இதில் ஸ்டாண்டர்டைஸ் இதெல்லாம் இருக்குது, சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. குழந்தைகள் எப்படி பண்ணக்கூடாது, அப்யூஸ் பண்ணக்கூடாது, இந்த விஷம் வைக்கிறது இருக்குல்ல, அதெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கப்புறம் ஐயோன்ட்டு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்குன்னு சில தடைகள் போட்டிருக்காங்க. ஒரு முறை குழந்தை போய் கரண்ட்டு பெட்டியை தொடுதுன்னெலாம் ஒன்று வச்சுருந்தாங்க. நான் பதறிட்டேன். என்னடா அது சொல்லித்தர மாதிரி இருக்குது, அதெல்லாம் தப்பு இல்லை. இன்றைக்கி ஒரு இன்சிடென்ட் பார்த்தேங்க பேப்பரில், ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு குழந்தை வந்து விழுந்து அந்த குழந்தைய காப்பாற்றினாங்கல்ல, அவங்களுடைய அம்மா வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி காலையில் நியூஸு. என்ன காரணம்னா, பிள்ளைய வளர்க்க தெரியலன்னு வீட்டில் சொல்லியிருப்பாங்க அவருக்கு. அப்படி ஒரு ப்ரெஷரில் அந்த அம்மா சூசைட் பண்ணிக்கிச்சு. பாருங்கள் ஒரு குடும்பத்தோட நிலைமை. குழந்தை தவறி விட்டு காப்பாற்றிட்டா சந்தோஷமாக தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு சோஷியல் ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க பெண்கள் மேலே. அந்த பொண்ணு அஜாக்கிரதை யார் வேணால் பண்ணலாம். ஒரு பெரிய வண்டியை ஓட்டி போய் 10 பேர் மேலே ஏற்றிடுறான். தவறி தன் குழந்தைய கீழே போட்டாங்க. அது ஒரு பெரிய குற்றம் மாதிரி இந்த சமூகம் சொல்லுதுன்னா, எவ்வளவு மோசமான ஒரு வேல்யூஸை வந்து நம்ம செலுத்தி வச்சுருக்கோம். அதை இன்னும் மோசமாக்குற மாதிரி தான் சீரியல்ஸ் இருந்துகிட்ருக்கு. அது வந்து வருத்தத்தோடு நான் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் அது மேலே எந்தவித பிரமிப்போ இதோ இல்லை. அது ஒரு வேலையாக பண்ணிகிட்ருக்கோம் தவிர அது இருக்க குறைகளை நான் எல்லா இடத்துலையும் சொல்லிகிட்டு இருக்கேன். அதில் எனக்கு எந்த தயக்கமும் இல்லை. இவங்க சொன்ன எல்லா குறைகளும் இருக்குது.
சார் அதே மாதிரி வணக்கம் சார், என்னோட பேர் மணிகண்டன். அதே மாதிரி இப்போ ஒரு சினிமா பார்க்குறோம் அப்படின்னா அதில் எனக்கு ஏதாவது ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரி ஒன்று கிடைக்குது, ஏதாவது ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு கருத்து கிடைக்குது. இப்போ பரியேறும் பெருமாள் எடுத்துக்கிட்டோம், இல்லை இருகப்பற்று ஆகட்டும், ஏதாவது ஒரு சில படங்கள் வந்து ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு விழுமியங்களை சொல்லுது. ஆனால் இப்போ சீரியல் வந்து பெரும்பான்மை பெண்களால் ஆக்கிரமிக்கப்படுது, அவங்களுக்கு நிறைய பார்வையாளர்கள் இருக்குது. ஆனால் இப்போ ஒரு சீரியலில் ஒரு குடும்பம் இருக்குது, ஒரு கணவன் மனைவி, அந்த அந்த கணவனுக்கு இன்னொரு அஃபேர் இருக்குது, அப்புறம் அவங்க வீட்டு 2 மகன்கள், ஒரு பொண்ணு. அந்த ஒரு பொண்ணுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஒரு மூத்த பையனுக்கு ஒரு கல்யாணம் ஆகுது, அதுக்கப்புறம் திருப்பி ஒரு அஃபேர் இருக்குது. அந்த 2வது பையன் ஆல்ரெடியே ஒரு மறுக்கப்பட்ட ஒரு வாழ்வு இருந்த இன்னொரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். அப்படின்ட்டு எல்லாமே ஒரு ரெண்டு அப்படின்ட்டு இந்த கான்செப்ட் அப்படியே போயிட்டே இருக்குல்ல சார். இது சம்வேர் எங்கேயோ அப்போ இது எல்லார் குடும்பத்துலேயுமே நடக்குது, இது அப்போ இயல்பான ஒன்றா தானே ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அதுலேருந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் எதிர்மறையான கருத்துக்கள் மக்கள்கிட்ட எளிமையாக இப்போது எல்லாத்தையும் இயல்புப்படுத்துகிறோம், எதுவுமே தப்பில்லை அப்படின்ற மாதிரி ஒரு போக்கா இப்பயே இருக்க நிறைய தொடர்கள் இருக்குது. எதுவும் ஒரு சமுதாய தேவையான ஒரு கருத்தை, இது கூடவே சமுதாய தேவையான ஒரு கருத்தை சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்றது என்னோட பார்வை. உண்மைதான். பட் நான் என்ன சொல்கிறேன்னா, சமுதாயத்துக்கு தேவையான கருத்தை நீங்கள் சீரியல்கள் தயவுசெய்து தேடாதீங்க. ஏன்னா நான் சொல்லிட்டேன், அது வந்து வீட்டுக்குள்ளே நடக்கும்போது என்ன பிரச்சனைன்னு இதுதான் இந்த பிரச்சனையிலேருந்து கிளப்ப முடியும், ரைட்டா? அதே சமயம் அவங்க சொன்னாங்க சீரியல் அப்டேட் ஆகலைன்னு. அப்டேட் ஆகிறதா இருந்தால் இன்றைக்கி வந்து சில பார்ட்டி கல்ச்சர், லிவிங் கல்ச்சர்லாம் இருக்குது, அதெல்லாம் சீரியலில் காட்டுறதுக்கு இன்னும் பயப்படுறாங்க. ஏன்னா அது மேக்ஸிமம் பெண்களுடைய சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணிடுன்றதுனால காட்டலை. ஒருவேளை அப்டேட் ஆனால் அதான் காமிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ மோர் டேஞ்சரஸாக தான் போகுது. நம்ம வந்து நம்மளுடைய விளிமியங்களை நம்ம சீரியலில் தேடக்கூடாது பாஸ். நம்ம படித்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்குள்ளே போய் இப்போ உதாரணம் மெட்டிவலியில் வந்து ஒரு விஷயம் பண்ணுவாங்க, அது வந்து பரவாயில்ல அக்செப்ட் பண்ணாங்க. என்னென்னா கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு ஒரு அஃபேரில் வந்து மாட்டிட்டு அவங்களுக்குள்ள செக்ஸ் நடந்துடும். அதுக்கப்புறம் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணுவாள். கல்யாணம் பண்ண பிறகு இது வந்து அன்றைக்கி வந்து பெரிய விஷயந்தான். ஏன்னா ஜெயகாந்தன் ஒரு கதையில் இருந்தார், அது பேர் என்ன, அக்னி பிரவேசத்தில் ஒரு பெண் வந்து இப்படி தவறுன்னு சொல்லக்கூடாது, அவள் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு இளம்பெண்ணாக இருக்கும்போதே ஒருத்தங்கிட்ட போய் செக்ஸ் வச்சுக்கிற மாதிரி ஒரு சூழல் வந்துடுது. அவங்க அம்மா அவன் மேலே தண்ணியை ஊற்றி நீ அவன் பாவமெல்லாம் போயிடுச்சுன்னு சொல்கிறதோட அந்த கதை முடியுது. அதுக்கு பெரிய எதிர்ப்பு இருந்தது ஒரு காலகட்டத்தில். ஆனால் மெட்டிவலில் அதே மாதிரியான ஒரு விஷயம், அவன் வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ண பிறகு தமிழ் சமூகமே வந்து அந்த புருஷனை முன்னாடி சந்தோஷமாக இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினச்சது. அந்த பொண்ணு பண்ணது தப்புன்னு யாருமே சொல்லவே இல்லை. சீரியலில் இதையும் செய்ய முடியும், கன்வின்சிங்காக தான் சொல்லணும். நீங்கள் என்னென்னா அதுக்கான ஸ்பேஸ் கம்மியாக இருக்குது, கிரியேட்டருக்கான ஸ்பேஸ் கம்மியாக இருக்குங்க. அங்கே வந்து இப்போ வந்து மார்க்கெட்டிங் பீப்புளோட ஸ்பேஸ் தான், அவங்க தான் டாமினண்ட்டாக இருக்காங்க. ஒரு பத்திரிகையிலே வந்து எடிட்டோரியலுக்கு தான் மரியாதை ஒரு காலகட்டத்தில். இப்போ விகடனில் நான் ஒர்க் பண்ணும்போது எடிட்டோரியல் தான் பாஸ், எங்களுடைய பிரெயின் தான் சேலாகுது அங்கே. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இங்கே மார்க்கெட்டிங்கு HR தான் இப்போ வந்து எடிட்டோரியலை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க வந்து இந்த கண்டென்ட் போகுது, இந்த கண்டென்ட்டை அப்லோட் பண்ணுங்கன்னு அந்த கண்டென்ட் தான் கொடுக்குறாங்க. அதே மாதிரி தம்பனையில் வைக்கிறத பார்ப்பீங்க, 100 நல்ல விஷயம் சொல்லியிருப்போம், அதில் எங்கடா தப்பாக சொல்லியிருக்கான், எதிராக கான்ட்ரவர்ஷன் அதைத்தான் எடுத்து தம்பனையில் வைப்பாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சீரழிவான விஷயந்தான். நீங்கள்லாம் இளைஞர்கள், நீங்கள்லாம் அதை போய் சரி பண்ணுங்கள். அதுதான் ஒரு விஷயம் பாஸ்கர் சக்தி சொல்கிறதுல என்னென்னா, நம்ம வந்து ஒரு சினிமாவை பற்றி பேசுகிறப்போ சினிமாவை அறிஞ்சிக்கிறது முக்கியம். அதே மாதிரி சினிமா கிரிட்டிக்காக நம்ம உடனே மாறணும்னு அவசியம் இல்லை. சீரியலை பற்றி நம்ம எல்லாத்துக்குமே அபிப்பிராயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம வந்து அந்த அபிப்பிராயங்களின் அடிப்படையில் இல்லை, நீங்கள் ஒரு சீரியலை டைரக்ட் பண்ணுறதோ, ஒரு சீரியலுக்கு ஸ்கிரிப்ட் எழுதுகிறப்போ அதில் அடிப்படையில் உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் இருக்குது, நீங்கள் லேர்ன் பண்ண வேண்டியது என்ன, இதை லேர்ன் பண்ணுறது தான் நம்முடைய நோக்கம். இப்போ மீடியா பற்றி பேசல அதுதான் பேசணும். அதாவது டெக்னிக்ஸ் அடிப்படையில் வந்து இதை எப்படி இந்த ஃபீல்டை நம்ம ஒரு கேரியராக நம்ம மாற்றிக்க முடியுமா, இதுக்குள்ளே ட்ராவல் பண்ண முடியுமா, இதன் மேலே இருக்க ஜட்ஜ்மெண்ட்ஸ் மட்டும் நமக்கு ரொம்ப டாமினண்ட்டாக இருந்ததுன்னு சொன்னால் நம்ம அது வெளியே இருந்துமே அதை நம்ம பேசலாம். நம்ம இந்த மீடியத்தை லேர்ன் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். அப்புறம் இன்னொன்று, பொதுவாக சீரியல்களை பற்றி கடுமையான விமர்சனங்கள் இருக்குது. அதை விட மோசமான விஷயங்களை இங்கே இருக்க சில டாக் ஷோலாம் வந்து பண்ணியிருக்காங்க. வந்துட்டு சீரியலை விட ஒஸ்ட்டு இப்போ இந்த சொல்வதெல்லாம் உண்மை மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அது சொசைட்டியை வந்து மோசமாக பாதித்த அளவுக்கு நான் சீரியல் பாதிச்சதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னொன்று, சீரியல் எப்படி இத்தனை லட்சம் பேரை என்கேஜ் பண்ணுது, சீரியலில் பெண்கள் மட்டும்தான் பார்க்குறாங்கன்றதே ஒரு மித்து. நிறைய ஆண்கள் பார்க்குறாங்க வீட்டில். அதை வந்து நம்ம அந்த பெண்கள் தலையில் அப்படி வைக்கிறோம். வந்துட்டு பார்த்திங்கன்னா எப்படி ஆண்கள் மட்டும்தான் குடிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களோ அதேமாரி தான். சரியா? இது வந்து இதெல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நிறையா ஆண்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கிரிட்டிக்ஸ் ஆண்கள் சீரியலை பற்றிலாம் பக்கம் எழுதுவாங்க. எனக்கு அடிப்படையில் உள்ள ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம வாழ்க்கையில் இல்லவே இல்லை, அது ரொம்ப மிகைப்படுத்துது, ட்ராமாட்டிக்காக மாற்றுறதுலாம் உண்மை. ஆனால் நமக்குள்ளே இல்லவே இல்லாத ஒன்று ஒரு சீரியல் காட்ட முடியுமா, காட்டினா மக்கள் பார்ப்பாங்களா?
இப்போ உதாரணமாக நிறைய ஈவில்னஸ் வந்து நம்ம கேரக்டரோட ஈவில்னஸ் எல்லாம் அதில் வருது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, எஸ் நம்ம ஃபேமிலிக்குள்ளே ஈவில்னஸ் இருக்குது. நம்ம ஃபேமிலிக்குள்ளே மோசமாக விஷயங்களை கான்ஃப்ளிக்ட், இன்னும் சொல்லப்போனால் நம்ம குடும்பங்களில் நடக்கிற மிக மோசமான ஈவிலான சம்பவங்களில் பெரும்பகுதி சீரியலில் காட்டப்படவே இல்லைங்கிறது தான் என் கருத்து. நான் ஒரு ரைட்டராக நான் அதை வந்து நான் பார்த்துருக்கேன், நேரடி அனுபவங்களில் பார்த்துருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் அந்த ஈவில்னஸை சினிமா இன்னும் துணிச்சலாக காட்டியிருக்கு. நிறைய குடும்பங்களில் இருக்க ஈவில்னஸை வந்து இதோட உக்கிரமாக சினிமா காட்டியிருக்கு. அவர் சொன்ன மாதிரி அதில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் பவுண்ட்ரிஸ்க்காக, அதில் டிஆர்பிக்காக சில விஷயங்கள் பண்ணினா கூட எந்த ஆர்ட்டுமே ஏன் மக்களை என்கேஜ் பண்ணுதுங்கிறத நம்ம யோசிக்கணும். நம்ம என்கேஜ் பண்ண முடியுமா, அவள் ஏன் பண்ணுறா? அப்போது அந்த ரியாலிட்டியில் இருக்க ஏதோ ஒரு அம்சத்தை அதை டச் பண்ணுது. அதை மிகைப்படுத்தலாம், வேறு மாதிரி அதை வந்து திரித்து பேசலாம். ஆனால் அது நம்மளுடைய கல்ச்சுரல் லைஃப்பில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினுடைய ரெஃப்ளெக்ஷனாக தான் டெலிவிஷன் சீரியல்ஸும் இருக்குது. அதனால் அது வந்து ஒரு ரொம்ப சமூகத்துக்கு எதிரான ஒரு செயல்பாட்டை தான் அது மேற்கொள்ளுது அப்படின்னு நமக்கு முடிவுக்கு வர வேண்டாம். இதை விட ஈவிலான மிக மோசமான விஷயங்கள் மீடியாவில் நாங்கள் தினம் தினம் பார்க்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா அரசியல் ரீதியான பேச்சுக்கள், ஒன்றுமே இல்லாத பொய்யான ஈவிலான கருத்து, ஒன்றுமே வேணாங்க. நான் ஒன்று சொல்கிறேன், தடுப்பூசி போட்டால் நீ வந்து செத்து போயிடுவேன்னு ஒரு பிரச்சாரத்தை பண்ணுறான். பிரசவம் வீட்டிலே பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப்பில் பிரச்சாரம் பண்ணுறான். இது சொசைட்டியில் ஏற்படுத்துகிற மோசமான விளைவில் 1000 ஒரு பொங்கை கூட சீரியல்கள் ஏற்படுத்துறது இல்லை. கரெக்ட். அப்போ நம்ம ஈவில்னஸை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கணும், எதாவது எந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பலதை நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதை கண்டுக்க மறுக்கிறோம், பேச மறுக்கிறோம். அதாவது சயின்ஸ் அந்த அடிப்படை இல்லாத விஷயங்கள், மக்கள்கிட்ட வந்து சமூக விரோத கருத்துக்களை பரப்பக்கூடிய சிந்தனைகள், இதெல்லாம் இன்றைக்கி பரந்துபட்ட தளத்தில் தொடர்ந்து யார் யாரோ பண்ணிகிட்ருக்காங்க. ரொம்ப பேச்சு திறமை உள்ளவங்க ரொம்ப ஈஸியாக அதை கம்யூனிகேட் பண்ணிடுறாங்க. ஒரு பச்சை பொய்யை உண்மை மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாமே நம்ம காலத்தில் இப்படி தான் இருக்கும். நம்ம வந்து இந்த இந்த ஒர்க் ஷாப்போடைய நோக்கம் வந்து, நான் நாளைக்கு ஒரு சீரியலில் ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக, ஒரு டயலாக் ரைட்டராக நான் வேலை செய்யணுன்னா எனக்கு என்ன ஸ்கில் வேணும்? நான் நாளைக்கு போய் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இப்போ வந்து சார் வந்து என்னை நடிக்க கூப்பிட்டாரு, எனக்கு நடிப்புனா என்னன்னு தெரியாது. அவர் படத்தில் நான் அதை போய் லேர்ன் பண்ணிக்கிறேன் வந்துட்டு அந்த விஷயத்தை. எப்படி ஒரு கேமரா முன்னாடி நான் ஒரு 10-15 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா டிவி கேமரா முன்னாடியே இருக்கேன். அதுவும் ஒரு சினிமா கேமரா முன்னாடி இருக்கிறது ஒன்றும் கிடையாது, சம்பந்தமே இல்லாத வேற ஒரு விஷயம். நான் ஒரு லேர்னிங்காக தான் சார் கூப்பிட்டோன்னு நான் சந்தோஷமாக போனேன். அது ஒரு லேர்னிங். அப்போ அந்த இடத்துல நான் ஒரு சாதாரணமான ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மாதிரி தான் நான் அந்த அங்கே நான் இருக்கணும், என்னை வச்சுக்கணும்னு நான் நினச்சேன். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு இந்த லேர்னிங், இப்போ பாஸ்கர் சக்தி ஏன் இங்கே வந்து பேசுகிறாருன்னா, சீரியலை பற்றி அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான கருத்தரங்கமாக மட்டும் இது இல்லை. அதை கண்டிப்பாக விவாதிக்கணும். ஏன் இந்த கதைக்களங்கள் இப்படி இருக்குது, ஏன் இவ்வளவு அது வந்து நெகட்டிவ் எலிமெண்ட்ஸை வந்து கொண்டு போது நம்ம கண்டிப்பாக விவாதிக்கணும். ஆனால் நாளைக்கே நீங்கள் அதே ஒரு கதைக்களத்தில் போய் நீங்கள் ஒரு டைரக்ட் ரைட்டராக வேலை செய்ய வேண்டியிருக்கும். அப்போ அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த ஒர்க் ஷாப்லேயும் இது ரொம்ப பேசிக் பிரின்சிபல். ஸ்கில், அதை எப்படி டெவலப் பண்ணிக்கிறது, லாங்குவேஜ் எப்படி தெரியணும், எப்படி ஒரு ஸ்க்ரீன் ப்ளே எழுதணும், அப்படி எப்படி வந்து பார்த்திங்கன்னா காட்சிகள் எப்படி அமைக்கணும், ஷார்ட்ஸை எப்படி உருவாக்கணும், சினிமாவுக்கு அதுக்கு உள்ள வித்தியாசங்கள் என்ன, அதை தான் இவ்வளோ நேரம் பேசினார். ஸோ இது எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லா இடங்கள்லையும் நம்ம ஒரு லேர்னராக முதல்ல உள்ளே போய் தான் மேலே கிரிட்டிக்காக எமர்ஜ் ஆகணும். அதுக்கு தான் இந்த ஒர்க் ஷாப்புங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். தேங்க்யூ பஸ். வாங்க அடுத்தது சார். ரொம்ப நன்றி. நான் மறுபடியும் ஒரு விஷயத்த சொல்லிட்டு விடைபெறேன். நிறைய படிங்க, நிறைய வாசிங்க, அதுதான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை. டெக்னிக்ஸ் வந்து நீங்கள் மெதுவாக கூட கற்றுக்கலாம், பட் அது ரொம்ப முக்கியம். அதை செய்யுங்க. தேங்க்யூ.